الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد بشر لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இந்த ஹஜ்ஜுடைய பயன்களும் அதனுடைய ஹிக்மத்தும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஹஜ்ஜுடைய வரலாறு, ஹஜ்ஜுடைய அந்த இப்ராஹிம் நபியுடைய வரலாறு, ஹஜ்ஜு எதற்காக எல்லாம் ஏற்படுத்தினா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கம் பார்த்தோம். அதில் ஹஜ்ஜுடைய இந்த ஸ்டெப்ஸு அது கொஞ்சம் சுருக்கமாக பார்த்தோம். ஏன்னா அதில் எல்லாருக்குமே அதுக்கு வந்து தேவையான நாலேஜ் இருக்குது. சில விஷயங்கள் மட்டும்தான் மிஸ்டேக் நடக்குது. அதாவது குரானில் இருக்குது, அது மாற்றி செய்கிறாங்க, அல்லது அந்த விஷயங்கள் வந்து சரியாக அது வெயிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதில் ஒன்று முஸ்தலிஃபாவில் இந்த ஃபஜரில் இருக்கிறது, அப்புறம் 13வது நாள் கல்லெறியிறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டெப்ஸும் வந்து மிட்டுறாங்க. அது பார்த்திங்கன்னா என்னன்னா, அந்த தவாஃப் வந்து பண்ணுறாங்க இல்லையா, உம்ராவுக்கு தவாஃப் வந்து ஏழு தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் மகாமே இப்ராஹிமில் 2 ரக்காத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் சை செய்கிறதுக்கு அப்படியே மகாமை இதிலிருந்து அப்படியே போயிடுவாங்க. ஜம்சம் போய் அங்கே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்ப வந்து ஹஜ்ருல் அஸ்வத்தை வந்து தொட்டு முத்தம் கொடுத்துட்டு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மறுபடியும் போவாங்க. நம்ம எல்லாரும் பெரும்பான்மை அப்படி தான் போகிறாங்க. எந்த புக்லேயும் அந்த குறிப்பும் எழுதுறதில்ல. மகாமே இப்ராஹிமில் தொழுதுட்டு மறுபடியும் வந்து ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு முத்தம் கொடுக்கணுன்ட்டு புக்கில் எழுதுறோம் இல்லை. எந்த ஆதாரம் வந்து அவங்க காட்டுறாங்களோ, இருக்கிறதுலே பெரிய ஹதீஸ் ஒன்று வரும் முஸ்லீமில், 2334 முஸ்லீமில் வரும். அந்த ஹதீஸ் தான் வந்து பாப்புலரு. அந்த ஹதீஸில் தான் ஃபுல் ஹஜ்ஜுமே இருக்கும். ஜாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸு தான் ஹஜ்ஜு ஃபுல்லாகவே அதில் கம்ப்ளீட் சாப்டர் இருக்கும். அந்த ஹதீஸ்லேயே இந்த விவரமும் இருக்குது. மகாம இப்ராஹிமில் 2 ரக்காத் தொழுதுட்டு மறுபடியும் வந்து ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சைக்கு வந்து போகணும். இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. இது எல்லாருமே விட்டுறாங்க. அதனால் இது ஒரு மைண்டில் வச்சிங்க, அது ஒரு கூடுதலாக ஆட் பண்ணிக்கங்க. எங்கே மிஸ்டேக் நடந்ததுங்க மட்டும் நான் சொல்லியிருக்கேன். மீதி நார்மல் ஹஜ்ஜு பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே மற்றவங்களாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அது அதன்படி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஹஜ்ஜுடைய நன்மைகளை பொறுத்த வரைக்கும் குரான் வந்து சொல்லுது 22வது அத்தியாயத்தில் 28வது வசனம், அவர்களுக்காக அங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ள ஏராளமான அந்த நன்மைகளை அவர்கள் போய் காணட்டும். அங்கே நான் என்னென்னலாம் செட் பண்ணி வச்சுருக்கேன் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு கூப்பிட்றான். வா, ஹஜ்ஜுன்னா என்ன ப்ராக்டிக்கல், வா. இஸ்லாம்னா என்ன தியரியாவே பார்த்துட்டு இருக்கிறியா, லைவ் ப்ராக்டிக்கல், வா வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இதில் இப்போ இந்த ஹிக்மத்து நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து ஹதீஸின் அடிப்படையில் சொல்கிறோமான்னு கேட்டால் இல்லை. சஹாபாக்கள் யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் ஏதோ இருக்கலாம், குறிப்பு இல்லாமலும் கூட போகலாம். இது முழுக்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆய்வு பண்ணுறது தான். இது வந்து மௌலானா இசாக் மதனி அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து அவருடைய ஹஜ்ஜுடைய ஹிக்மத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. இப்போ இந்த இஸ்லாத்தில் பார்த்து இதுக்கெல்லாம் அனுமதி இருக்கா, ஒவ்வொரு விஷயத்துக்கு இந்த மாதிரி நம்மளா சில கற்பனை பண்ணுறதுக்கு அனுமதி இருக்கான்னா இருக்குது. இஸ்லாத்தில் வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு இபாதத்து இதுதான் கற்றுக் கொடுக்க முடியாத தவிர, ஒரு இபாதத்து எதற்காக வைக்கப்பட்டதுன்னு நீங்கள் வந்து உங்கள் அறிவை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து சிந்திச்சு பார்க்கலாம். குர்பானி நம்ம ஆடு அறுக்கிறோம், ஆடு அறுக்கிறதுல என்ன நன்மை இருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எல்லாம் ஆடு அறுக்க சொல்கிறோம், இல்லைனாலும் நம்ம அன்றைக்கி ஆடு அறுக்க தான் போகிறோம். ஏன்னா பிரியாணிக்கு நம்ம வீட்டுக்கே 10 கிலோ கறி தேவைப்படுது. அதை அறுக்கிற ஆடு நம்ம எப்படியும் அறுத்துற தான் போகிறோம். இது ஏன் நம்ம அறுக்க சொல்கிறோம்? அப்போ அதில் என்ன ஹிக்மத் இருக்கும்? கண்டிப்பாக ஒவ்வொன்றிலையும் ஹிக்மத் இருக்கும். அப்போ அல்லாஹ் வந்து என்ன விரும்புகிறான்னா, மனுஷனை பொறுத்த வரைக்கும் சிந்திக்கிறத அவன் விரும்புகிறான். அவன் வந்து அப்படியாப்பட்ட ஒரு படைப்பாக மனுஷனை உருவாக்கியிருக்கான். எல்லாமே கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடும் உலகத்தில் இல்லை. அதாவது இஸ்லாத்தில் எப்படி இருக்குன்னா, மற்ற மதங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான். அங்கே வந்து சிந்திக்கக்கூடாது, ஏன் எதற்குன்னு கேள்வியே கேட்கக்கூடாது, ஃபாலோ மட்டும் பண்ணிகிட்டே இருக்கணும், சமயனா தானா மட்டும்தான் இருக்கும். ஆனால் இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. இஸ்லாத்தில் வந்து
சமீனா தானா அந்த மாதிரியான சில இதுவும் இருக்கும், சிச்சுவேஷனும் இருக்கும். சில சிச்சுவேஷன் வந்து நாம் சிந்திக்கிறதுக்கு நம்ம அறிவுக்கான தீனியும் அங்கே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தில் வந்து அல்லாவுடைய அஹகாம்களை வந்து எவ்வளோ சிந்திக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ தூரம் கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிட்டே போகும். இது வந்து ஹிக்மத்தும்பாங்க, புரியுதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்ணது 4 வேலை. யத்லு அலைஹிம் ஆயாத்திஹிம் வயு ஜக்கிஹிம் வயு அல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா. இதில் 4வது போர்ஷன் தான் ஹிக்மத். ஹிக்மத்துங்கிறது ஒவ்வொரு விஷயமும் ஏன் எதற்கு என்று தெரிந்து செய்வது. அப்போ சஹாபாக்கள் இதெல்லாம் சொன்னாங்களா அப்படின்னா அவங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த ஹிக்மத் தெரியும், அதனால சொல்ல வேண்டிய அவசியம். யார்கிட்ட சொல்லுவாங்க? உமர் போய் அபூபக்கருக்கு சொல்லுவாரா? அவருக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும், அவருக்கு சொல்றதுக்கு முன்னாடி இவருக்கு தெரியும். எல்லாருக்குமே அவங்களுக்கு அன்னைக்கு நாலேஜ் இருந்துச்சு. அதனால ஒருத்தர் ஷேர் பண்ணிக்க வேண்டிய தேவை இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம காலகட்டத்தில் வரும்போது தான் என்ன ஆகுது, தெரியாம அந்த ஒரு என்ன சொல்றது மூடத்தனமா நம்ம சடங்கு மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஆட்களை நம்ம போயிட்டோம். அதனால இன்னைக்கு வந்து இது நம்ம வந்து சொல்லி தர வேண்டிய தேவை வருது. ஏன்னா அந்த வாரிசு முறையில் இஸ்லாத்தை நம்ம அடைஞ்சதுனால அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய ஹிக்மத்தும் வந்து நாம வந்து அதை கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியது வருது. ஏன்னா இது எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்க, என்னன்னா சொல்றான் பாருங்க அப்படிம்பாங்க. ஹஜ்ஜுக்கு இதெல்லாம் இருக்கு. ஏன்னா நிறைய புக்கில் அது இல்லை. இது தமிழ்ல இந்த மாதிரியான புக்ஸ் நான் பார்க்கல. அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரியாத நாங்களாம் முட்டாளா? அடுத்ததான் வரும், என்ன பெரிய ஹஜ்ஜு ஹிக்மத்து இதெல்லாம் தான் இருக்கா? இது ரசூல்லா சொல்லித்தர தெரியாதா? இது குரான்ல இறங்காதா? நீங்க குரான்ல நீங்க அதான் சொல்ற, குரான் வந்து நிறைய விஷயம் ஸ்பேஸ் விடும். ஏன்னா அது சிந்திக்கிறதுக்கு உண்டான இடமும் அது விட்டு வச்சிருக்கும். அறிவு இருக்கிறவன் யோசிச்சு பார்த்து அவனோட ஹிக்மத்தை ரீச் பண்ணிக்குவோம். ரசூல்லா சொல்றாங்கல்ல, ஹிக்மத் வந்து மூமியினுடைய தொலைந்து போன சொத்து, அதை அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு. ஸோ அது மாதிரி இதெல்லாம் எடுத்தீங்கன்னா முழுக்க மனிதனுடைய ஆய்வு உட்படுத்துது. சரிங்களா? இதுக்கு வந்து வகை பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. இது ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம ஏன் சொல்றோம் அப்படிங்கிறது. அதனால வந்து நம்ம சொல்றத கேட்டு பாருங்க. உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணீங்க, இல்லை தூக்கி குப்பையில போறோன்னா தாராளமாக போங்க. நீங்க என்ன வேணாலும் நீங்க வந்து சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க ஹஜ்ஜு பண்ண போறது தாராளமாக போங்க. அதை பத்தி நோ அப்ஜெக்ஷன். அதனால வந்து நாம வந்து சில பேர் இருப்பாங்க இல்லையா, இது வந்து நம்ம என்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது கொஞ்சம் விருப்பமாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சில பேருக்கான கிளாஸ் இது. சரிங்களா? மற்றவங்க தேவையில்லாமல் அதை பார்த்து விமர்சனம் பண்ணி இதை வந்து ஒரு இது பண்ணிக்க வேண்டியதில் அவங்க இங்கேயே ஃபில்டர் ஆகி இப்படியே ஒளிஞ்சிக்கும். சரியா? அப்போ இதில் ஹிக்மத் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம், வீட்டிலிருந்து கிளம்பும் போதே இது என்ன ஆயிரும், இபாதத்தில் நம்ம என்டர் ஆயிடுறோம். இப்போ இங்கேருந்து வீட்டிலிருந்து கிளம்பும் போதே இதுக்கு பேர் என்ன? ஃபீ சபீலில்லா, அல்லாவுடைய பாதை. இது எவ்வளோ பெரிய நியாமத்து! அல்லாவுடைய பாதையில், அல்லாவுடைய பாதைன்னா என்ன? ஜிஹாது தான் அல்லாவுடைய பாதை. அப்போ அதுக்கு ரிலேட்டடான ஒரு அமல் இது. எது? இங்கே வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? இங்கே ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போகிறவங்க வேற ஏதாவது நோக்கத்தோடு இங்கே கிளம்பி போகிறாங்களா? முழுக்க அவங்க சிந்தனையில் அல்லாவிற்காக இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புகிறேன் அப்படிங்கிறது இங்கே வருது. இப்போ இங்கே இருந்து அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவு, ஒவ்வொரு சிரமம் எல்லாமே என்ன இது வந்து அமல்ல எழுதப்படும். அதனால அல்லாஹ்வுடைய பாதையில ரசூலா சொல்றாங்களே, காலையிலோ மாலையிலோ அல்லது சிறிது நேரம் செலவிடுவது இந்த வானம் பூமியை விட சிறந்ததுங்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில இந்த பயணம் இருக்கு பாருங்க, இந்த ஒரு பயணம் மட்டும்தான் ஃபீ சபீலில்லாஹ். வேற எந்த பயணம் இப்படி இருக்கு? மற்றதெல்லாம் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். தொழுகைக்கு போறோம், சும்மா ஒரு 4-8 போறோம், லோக்கல்லே சுத்துறோம். இது முழுக்க பெட்டி படுக்க எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், டோட்டலா உலக தொடர்பை துண்டிச்சுட்டு இது போறோம். இதுல இன்னொரு எலிமெண்ட் என்ன இருக்கு? ஹிஜ்ரத்துடைய எலிமெண்ட்டும் இதுல இருக்கு. இந்த விட்டுட்டு போறோமா, எல்லாத்தையும் விட்டுட்டு போறோமா? வியாபாரத்தை விட்டுட்டு போறோம், தொழிலை விட்டுட்டு போறோம், குடும்பத்தை விட்டுட்டு போறோம், சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம், நம்முடைய ஏசியை விட்டுட்டு போறோம், நம்முடைய காரை விட்டுட்டு போறோம், இந்த லக்ஸரிஸ் எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு போறோம். இதுவும் வந்து ஹிஜ்ரத்துடைய ஒரு போர்ஷனும் ஹஜ்ஜில் என்ன இருக்கு, அது இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் இது ஒரு ஜிஹாதுடைய அந்த எலிமெண்ட்டும் இதில் இருக்கு. அதனால இது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை. இங்கேருந்து கிளம்பும் போது நம்ம மனநிலை இப்படி இருக்கணும், அல்லாவுக்காக நான் முற்றிலும் கிளம்பி போகிறேங்கிற அந்த தூய்மையான மனநிலை. அடுத்தது எஹராம். முதல் ஸ்டெப் என்ன? எஹராம் தான். எஹராம் அப்படிங்கும்போது என்ன? தைக்கப்படாத ஒரு ஆடை. அது வெள்ளை கலர் தான் இப்போ எல்லாருமே போடுறாங்க, யாரும் கலர் வந்து பயன்படுத்துறது இல்லை. அப்போ இந்த எஹராமுடைய அந்த ஆடைங்கும் போது நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறோம்ல, இதில் நம்ம ட்ரெஸ்ஸு மட்டும் நம்ம கழட்டுறது இல்லை, நம்முடைய டாக்டருங்கிற அந்த பதவியும் கழட்டுறது. டாக்டருக்கு அடையாளமான ட்ரெஸ் தானே, அவர் வெள்ளை கோட்டு போடுறான், போலீஸ் வந்து ஒரு யூனிஃபார்ம் போடுறான், எல்லாம் அந்த ஒரு இன்ஜினியர் அவனுக்கு ஒரு கெட்டப் இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே ஒரு கெட்டப் இருக்குல்ல, அஃபீஷியல்
ஒரு கெட்டப் இருக்குது, அன்அஃபீஷியல் ஒரு கெட்டப் இருக்குது. அப்போ அந்த எல்லா கெட்டப்பும் வந்து என்ன ஆயிடுது, உரிச்சு எடுத்துடுறான். அப்போ இதுலேயே என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம் இருக்குல்ல, நல்லவங்கிற வேஷம், முத்தகிங்கிற ஒரு வேஷம், இதெல்லாம் அல்லாவுக்கு தெரியும். அப்போ இது எல்லாமே இந்த ட்ரெஸ்ஸு கழட்டும் போது அந்த இப்போ நம்ம போடுற இந்த வேஷங்கள் இருக்குல்ல, ஊருக்குள்ளே போடுற வேஷம், அதெல்லாம் அல்லாவுக்கு தெரியும். ஏன்னா போய் நிற்க போகிறது யார் முன்னாடி, அல்லா முன்னாடி. ஸோ அப்போ அந்த எஹராமு நம்ம கட்டும்போது, நம்ம எல்லாத்தையும் உரிக்கும் போது நம்முடைய வேஷங்களையும் உரிச்சுக்கிட்டு நாம் போய் நிற்கிற அந்த ஒரு மீனிங் தான் எஹராமுடைய ட்ரெஸ்ஸு. இப்போ இதில் எல்லாமே அல்லா முன்னாடி நாம் இது சமம் அப்படிங்கிறது நினைக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டும் போதே நம்ம என்ன நினச்சிக்கணும், இது ஆக்சுவலாக இன்சல்ட்டு தானே இது. இப்போ நீங்கள் போய் ஏர்போர்ட்டில் போய் ஒரு விஐபி போய் ட்ரெஸ்ஸை கழட்டு செக் பண்ணோம் அப்படின்னு எவ்வளோ பெரிய இன்சல்ட்டு. இப்போ அல்லா என்ன பண்ணுறான், இந்த மீக்காத் எல்லை இல்லை நில்லு, எல்லாத்தையும் அவுத்துட்டு தூக்கி போட்டோம். என்ன நீ பெரிய கலெக்டரா, என்னடா ட்ரெஸ் இது, கலராக போட்டு தூக்கி போட்டு அந்த அந்த கந்தல் துணி இருக்குல்ல, சுற்றி வா, தல்பியா சொல்லிட்டு வா, உள்ள வா, அப்படி. இது எவ்வளோ இன்சல்ட் இது. அப்போ அந்த பொசிஷனில் வந்து அல்லாஹ் வந்து அடியார்களை வா, அவனை எவன் வந்தாலும் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தால் இதுதான் ரூல்ஸ். அப்போ இது என்னுடைய ஜோனு, இந்த ஜோனுக்குள்ளே வந்தேன்னா உன் திமிரு, ஆடம்பரம், அகம்பாவம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் அப்படி உரிச்ச பையன் மாட்டோம் நீ வரணும் அப்படிங்கிறதான் இதோட ஹிக்மத். அதே மாதிரி தல்பியால என்ன சொல்கிறோம், லப்பைக்னா என்ன அர்த்தம், வந்துட்டோம் அப்படின்னு, அதாவது பதில் இது. அப்போ கேள்வி கேட்டது யார், வர சொல்லி கூப்பிட்டது யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு விடுக்க சொன்னாங்க. அந்த அழைப்புக்கான பதில் இது, லப்பைக் வாங்க. அவங்க ஏன் கூப்பிட்டாங்க, இங்கே வந்து சும்மா வந்துட்டு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் சும்மா அப்படியே ஏதோ ஒரு ஆட்டு மந்த மாதிரி வந்து ஆட்டு மந்த மாதிரி அப்படியே போங்கன்ற இப்ராஹிம் நபி கூப்பிட்டாங்களா, இல்லை. ஏகத்துவத்திற்காக உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரே மர்கஸ். ஏன் ஏகத்துவத்திற்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய தேவை வந்துச்சு, குரான் எவ்வளோ பேசியிருக்கு, இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை சுற்றி எவ்வளோ பேசியிருக்கு. ஏன் அவர்னால வாழ முடியல, ஏன் அந்த ஈராக்கில் வாழ முடியல, ஏன் அவருடைய வீட்டில் வாழ முடியல, ஏன் அந்த ஷிர்க்குடைய அந்த கட்டமைப்பில் இருந்து அவர்னால வாழ முடியல. அதனால ஒரு மர்கஸ் ஏற்படுத்தப்படுது. அப்படிங்கும்போது அந்த மர்கஸுக்குண்டான அந்த அழைப்பு, அங்க விசிட்டரா நம்ம போறோம், இப்ராஹிம் நபியுடைய அந்த அழைப்புக்காக நம்ம போறோம். அப்படி போகும்போது அந்த அழைப்பு நம்ம யாரு நம்மளை கூப்பிட்டாங்க, நம்ம ஏன் போறோங்கிற அந்த கான்சியஸ் நமக்கு இருக்கணும். நம்ம என்ன பண்றோம், சும்மா தல்பியா வந்து வெறும் வந்து அது ஏதோ பருவானா அப்படிம்பாங்க, அதாவது ஒரு விளக்கு இருக்கும், அதை சுற்றி அந்த பூச்சி வரும், அதெல்லாம் அந்த விலங்கு சொல்லுவாங்க. அதற்கான மீனிங் தான் அது, அல்லாவுடைய முஹப்பத்தை வந்து நாம் வெளிப்படுத்துறது. இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்க்க போனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி வர்றதுல பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாண்டிங் ஏற்படும். இன்னும் நம்ம இந்த வஹாபிசத்துடைய அந்த பிரச்சாரத்தில் அட்டாக் ஆனவங்களுக்கு வேணால் அந்த ஒரு ஃபீலிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருது நமக்கே. ஏன்னா அதில் ஒரு 15 வருஷம் 16 வருஷம் அதில் ட்ராவல் பண்ணதுனால எது பார்த்தாலும் பிதுஅத்து, எது பார்த்தாலும் சிறுக்கு, எது பார்த்தாலும் அனாச்சாரம்னு பார்த்து நம்ம அந்த இடத்துல போனால் கூட நமக்கு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணணும். அதாவது சுன்னத் ஜமாத்காரங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அது எது, அந்த தவாஃப், அந்த ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தம் கொடுக்கறது, அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. டாமினன்ட் பண்ணுறக்கூடியது தான் அது, இது தவாஃப். இதில் ஒரு தகவல் சொல்கிறேன். இப்போ இதில் என்ன, தௌஹீத்வாதி ஒருத்தர் வந்திருந்தார் நம்ம குரூப்லேயே, ஒரு ஆள் தௌஹீத்வாதி. அவர் என்ன பண்ணார், உம்ராவுக்கு பண்ண தவாஃபோட சரி, அதுக்கப்புறம் ஹஜ்ஜில் பண்ண தவாஃபோட சரி, 30 நாள்னா 25 நாள் கிட்டத்தட்ட அங்கேயே இருந்தோம். அவர் ஒரு தவாஃப் கூட பண்ண மாட்டேன். கேட்டால் எனக்கு இது பார்த்தா தர்காவுக்கு சுற்றுறது கோயில் சுற்றுறது ஒரே மாதிரி இருக்குது, அதனால் நான் தவாஃப் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. ஏன் பண்ணுங்க, எல்லாம் குரான்லேயே சொல்கிறேன்ல, குரானில் எங்கே தவாஃப்னு தனியாக இருக்குது, அது வந்து தவாஃப் வந்து ஹஜ்ஜுக்கான தவாஃப் தான் அது இருக்குது அப்படி, அதான் சொல்கிறோம். அது அந்தளவுக்கு ஓவர் டோஸ் ஆகிடுது அவங்களுக்கு. அப்போ அந்த தவாஃபு கூட வந்து அவங்க வெறுக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள் ஜமாத்தில் கூட அந்த நிலைப்பாடு கிடையாதுங்களேன்னு. நாங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக ஆய்வு பண்ணுறோம், ஜமாத்துக்கு மீள ஆய்வு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அது அவருடைய ஸ்டாண்டு, அது நமக்கு நான் சொன்ன அப்புறம் சரி உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா இது இஜ்மா. அது அவர் கேட்டால் என்ன சொல்கிறாரு, தவாப் செய்வதற்கும் ருக்கு செய்வதற்கும் இருக்கு. அப்போ வெறும் ருக்குவா நீ இபாதத் செய்வியா அப்படின்னு. அப்போ அதுக்கு ருக்குன்னா நீ தொழுகைன்னு தானே சொல்கிற, அப்போ தவாஃப்னா இது உம்ராவை குறிக்கும், தவாஃப்னா அது உம்ராவை குறிக்கும். அல்ல வெறும் ருக்கு நீ செய்வியா, வெறும் சஜ்தா நீ செய்வியா. நான் சொன்னேன், வெறும் சஜ்தா இருக்க தானுங்க செய்யுது அப்படி. வெறும் சஜ்தா இருக்குல்ல, இப்போ குரான் ஓதுறோம், வெறும் சஜ்தா பண்ணுறோம், இல்லை அல்லாஹ்விட்ட வந்து வெறும் சஜ்தாவில் உட்காந்து கூட நம்ம துவா கேட்கலாம், அப்படி இருக்குல்ல அப்படின்னு மாட்டேனார். அதான் சொல்கிறேன். அப்போ அது மாதிரி ஓவர் டோஸ், கொஞ்சம் தௌஹீத் ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடையாக இருக்குது. இது ஒரு முக்கியமான ஹிக்மத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தவாஃபுடைய அந்த விஷயத்தில் பொறுக்க முடிஞ்சிருச்சு. அடுத்தது சை அப்படின்னு என்ன, முயற்சித்தல்.
இது என்ன முயற்சித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலைவனத்தில் கொண்டு வந்து விட்டாச்சு. யார? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் கொண்டாந்து விட்டாச்சு. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்க, குழந்தைக்கு தாகத்தினால அழுகுது. தாகம், வெயில், கடுமையான வெயில் இருக்குது, குழந்தைக்கு தண்ணி கொடுக்கணும், தாகத்தினால் அழுகுது. என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்க. என்ன பண்ண முடியும் அவங்களால? வாட் ஆர் திஸ் ஆப்ஷன்? என்னென்ன ஆப்ஷன் அவங்க முன்னாடி இருந்துச்சு? என்னென்ன சாய்ஸஸ் இருந்துச்சு அவங்க முன்னாடி? ஒன்றும் இல்லை. யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிடணும், அதுதான் அவங்ககிட்ட இருந்த ஒன்லி சாய்ஸ். அதான் அவங்க என்ன பண்ணாங்க? சஃபா குன்றில், அது மட்டமாக இருக்குது, ஒரு உயரமான ஒரு பகுதியில் ஏறி தூரத்தில் யாராவது நடமாட்டம் இருக்காங்கிறது வாட்ச் பண்ணாங்க. ஏறி பார்த்தாங்க, கிடைக்கல. மறுபடியும் ஓடினாங்க. இங்கே ஏறினாங்க, கிடைக்கல. மறுபடியும் இங்கே ஓடினாங்க. இது 7 தடவை இப்படி போனாங்க. இதை நமக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கடமையாக்கிட்டான். இது என்ன ஆகிப்போச்சு? சஃபா மருவா இப்போ என்ன காய்ச்சி? நமக்கு உம்ரா செய்யும்போது அது கட்டாய கடமை, ஹஜ்ஜு செய்யும்போது அது கட்டாய கடமை. இதுக்கு என்ன ஹிக்மத்து? அப்போ நினச்சி பாருங்க, இவங்க கொண்டாந்து அல்லாஹ் விட்டாச்சு இல்லை, இவங்க என்ன பண்ணாங்க? துவா கேட்டு உக்காந்தாங்களா? எல்லாம் தண்ணி கொடு, நீ தானே கொண்டாந்து விட்ட, உன்னுடைய இறை தூதருடைய பரக்கத்தினால் கேட்குறேன், அது சொல்லலை. இல்லை, இவங்களால் துனியாவில் என்ன எஃபர்ட் போட முடியுமோ அந்த எஃபர்ட் போட்டாங்க. அதே மாதிரி தான் நாமளும் நம்ம அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க வைக்குவதற்கு நாம் என்ன பண்ணணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. புரியுதா இல்லையா? இப்போ இவங்களெல்லாம் விட்டுருங்க, இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இவங்களை விட்டுருங்க. நமக்கு நம்முடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தீன் கற்றுத்தரப்பட்டு நமக்கு என்னென்ன கடமைகள், பொறுப்புகள் குர்ஆனில் உணர்த்தப்பட்டு விட்டுருச்சு. புரியுங்களா? நான் போய் இனி நான் செய்ய வேண்டியதில்லை. நான் செய்ய வேண்டிய எது? அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க வைப்பது. இப்போ இதற்கு நான் எப்படி முயற்சிக்கணும்? இவங்க எப்படி முயற்சித்தாங்களோ அந்த முயற்சி நாம இருக்கணும். நம்ம அதில் போய் நம்ம விட்னஸ் ஆகிட்டு வரோம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி இருந்த ஒரே ஆப்ஷன் அது. அவங்க கிட்ட ஒரு கடப்பாறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே குழி நோண்டி இருப்பாங்க. புரியுங்களா? ஒரு வண்டி இருந்துச்சுன்னா தூரமாக இன்னும் கொஞ்சம் போய் பார்த்துருப்பாங்க. ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா ஃபோன் போட்டு தண்ணி டெலிவரி வாங்கியிருப்பாங்க. என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ பயன்படுத்தியிருப்பாங்க. அன்னைக்கு இருந்த ஒரே ஆப்ஷனுங்கிறது அது. அந்த ஆப்ஷன் அவங்க 7 வரைக்கும் பயன்படுத்தினாங்க. ஒரு வாட்டி இல்லை, 7 வாட்டி. நம்ம சொல்லுவோம்ல, 1க்கு 7 தடவை உனக்கு சொன்னாலும் புரியாதுன்ட்டு. அது மாதிரி மல்டிபிள் டைம் அவங்க அதையவே செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த செயலில் அவங்க என்ன பண்ணல? நிற்கலை. எது வரைக்கும் நிற்கலை? அல்லாஹ்வுடைய உதவி வரும் வரைக்கும் நிற்கலை. இதே தான் நமக்கும். அல்லாஹ்வுடைய தீனில் பாடுபடுவோம், 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 பாடுபடுவோம். அல்லாஹ்வுடைய உதவி வரும் வரை பாடுபடுவோம். இதற்கான ஒன்று மவுத்து வரணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய உதவி வரணும். அவங்களும் அதானே பண்ணாங்க. ஒன்று குழந்தை சாகணும், நான் சாகணும். குழந்தை தண்ணி தாகத்தில் சாகணும், நான் அலைஞ்சி சாகணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய உதவி வரணும். இந்த 3 ஆப்ஷன் தான். அதே தான் நமக்கும். நம்ம அந்த டெடிகேஷனோட நாம் என்ன பண்ணோம்? அவங்கள கண்ணியப்படுத்துகிறோம் அல்லாஹ் அப்படிங்கப்போ. அப்போ அதிலே இன்னொரு எலிமெண்ட் என்ன இருக்குது? அவங்களுடைய முயற்சி அல்லாஹ் அங்கீகரிச்சாங்க இல்லையா? தண்ணி அவங்களா தோண்டி எடுத்தாங்க. புரியுதா? முயற்சி அக்செப்டன்ஸ் ஆயிடுச்சுல. நமக்கும் ரிசல்ட் தேவையில்லை, முயற்சிகள் தான். அப்போ நம்முடைய முயற்சிகளும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுடைய முயற்சிகளும் அங்கீகரிக்கப்பட்டது போல் அங்கீகரிக்கப்படும். அப்போ அந்த நினைப்போட நம்ம முயற்சி தானே பண்ணோம். இவங்க என்னத்தை சாதிச்சாங்க? அதில் குழந்தை அவங்களால அமைதி அடைஞ்சதா? அவங்களால ஒன்றும் இல்லை. அவங்க சும்மா இப்போ நம்மளே அதானே கேட்குறாங்க, சும்மா இதெல்லாம் பண்ணி நீ என்ன பண்ணிட போகிற? ஒன்றும் பண்ண போகிறதில்ல, முயற்சி பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி அவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், அவர் ஒன்றும் பண்ணலையா? இவர் நாங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல, எதுவும் நடக்கலனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நாங்கள்லாம் முயற்சித்தவர்கள் பட்டியலில் வந்தால் போதுங்கிறத நம்ம வச்சுட்ருக்கோம். நீங்கள் முயற்சி செய்யாமல் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இவங்கெல்லாம் என்ன சாதிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்களா? 2 பேரும் சமம் இல்லைங்கிறது புரிஞ்சுங்க, அவ்வளோதான். முயற்சித்தவரும் முயற்சிக்காதவும் சமம் கிடையாது. சொர்க்கத்தில் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் முயற்சித்ததற்காக தான் நான் இது கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறான். முயற்சி தான் அல்லாஹ்வுக்கு தேவை, ரிசல்ட் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ரிசல்ட் அல்லாஹ் உதவி வந்துச்சுன்னா நிமிஷத்தில் ரிசல்ட் வந்துடும். அப்போ இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான மெசேஜ். எது? சயி பண்ணுறது, அந்த சஃபா மருவாவுக்கும் இடையே அந்த ஓட்டம் ஓடுவது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிக்மத் இது. அடுத்தது எடுத்திங்கன்னா மினாவில் தங்கிறது, ஹஜ்ஜில். மினா என்ன? அது மினாங்கிறது போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கூடாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போரில் நாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூடாரம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 37-38 போர் அட்டன் பண்ணாங்க. அதில் எல்லா போர்லையுமே எதிரிகளை சந்திச்சாங்களா? நிறைய போர் போவாங்க, முகாம் போடுவாங்க. முகாம் போட்டால் என்ன நடக்கும்? ஆப்போசிட்டில் எதிரி வருவான், அல்லது வராமல் போவான், அல்லது சரணடைஞ்சிருவான்.
இப்போ தாயிஃபில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகாம் போட்டாங்க, எதிரிகள் வந்து சண்டை போட்டாங்க, ரசூலா போனாங்க வேணாம் நம்ம இன்னொரு வருஷம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வந்து சண்டை போடலாங்கப்பாங்க. அடுத்த தடவை வரும்போது அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதே தபுக்கு போனாங்க, ரொம்ப பாப்புலர். தபுக்கில் போர் நடந்துச்சா, எதிரியே வரல, ஹெர்குலிஸ் வரவே இல்லை. அப்போ அந்த போருக்கான கூலி இருக்கா இல்லையா, அதே தான். அப்போ ரசூல்லாவுடைய படைப்பிரிவின் முகாம்களில் ஒரு முகாம் அது. அதனால தான் யூனிஃபார்ம் எல்லாத்தையும் கழட்டிட்டு ரசூல்லா அல்லாவுடைய யூனிஃபார்ம் எது, ஹஜ்ஜுடைய அந்த எஹராமை கட்டிட்டு அந்த இடத்துல அந்த டென்ட்டுக்கு கீழே நம்ம இருக்கிறோம். அது டென்ட் அப்படி தான் இருக்கும், எல்லாம் கும்பலாக இருப்போம். அது அப்படி இருக்கும். எப்படி இருக்கும் டென்ட்டில்? அப்போ சஹாபாக்கள் அந்த போர் நடக்காத அந்த டென்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க? தொழுது இருப்பாங்க. இன்னைக்கு அமெரிக்கன் டென்ட்டில் போகிறோம், அமெரிக்கன் டென்ட்டில் அவன் சாராயம் குடிக்கிறான், சீட்டாடுறான், ஆபாச படம் பார்க்குறான், அவன் கூத்தடிச்சிட்டு இருக்கிறான். அதே முஸ்லீம்களுடைய டென்ட்டில் என்ன இருக்கும்? தொழுவாங்க, ஜிக்ரு செய்வாங்க, அல்லாவை பற்றி புகழ்வாங்க, அல்லாவை நினைவு கூறுவாங்க, அல்லாஹ் எப்படி ஹிதாயத் பண்ண அந்த அந்த மெசேஜ் பயான்கள் நடக்கும். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜிக்ரில் கழியும். அந்த மாதிரியான ஒரு போருக்கான முகாம் தான் இது அடையாள போர். ஏன்னா அல்லாவுக்கு தெரியும், அல்லாவும் பாருங்க சுப்ஹானல்லாஹ் 30 வருஷத்துக்கு அப்புறம் அஃபீஷியலாக எங்கேயுமே ஜிஹாது நடக்காதுன்னு தெரியும். 1410 வருஷமா அஃபீஷியல் ஜிஹாது எது ஜிஹாது? அக்பருடைய படையில் இருக்கிறது ஜிஹாதா, இல்லை ஹுமாயூனோட படையில் இருக்கிற ஜிஹாதா, இல்லை முஆவியாவோட படையில் இருக்கிற ஜிஹாதா? எது ஜிஹாத்? அதெல்லாம் ஜிஹாதே கிடையாது, புரியுங்களா? அதெல்லாம் அப்போ வேலிட் ஜிஹாது வராதுங்கிறதுக்காக அந்த ஜிஹாதுடைய நன்மை வேணும்ல சஹாபா முஸ்லீம்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்கிறாங்களே, ஷஹீதுகள் வெறும் கொல்லப்பட்டு சாவறங்கன்னா இருந்தால் என் சமுதாயத்தில் ரொம்ப கம்மியாக போயிடும். அதெல்லாம் கிடையாது, என் சமுதாயத்தில் ஷஹீதுகள் நிறைய பேர். அப்போ அதெல்லாம் டெடிகேட் பண்ணி அந்த மைண்ட் செட்டோட நாம் போய் தங்கி, அது யூனிவர்சல் படை நம்ம போகிறோம். அது என்ன மாதிரியான படை அது? எது மினாவில் போய் நம்ம தங்கும்போது நினச்சி பாருங்க, பாத்ரூமில் போய் நின்று பாருங்க, ஒரு உஸ்பெகிஸ்தான்காரனும் ஆப்கானிஸ்தான்காரனும் லைன் நின்றுருப்பான் பாத்ரூமில். அவனுக்கு பின்னாடி நீங்கள் நின்றுட்டு இருப்பீங்க, என்ன ஃபீலிங் நமக்கு வரும்? எதுக்கு அவன் பின்னாடி நம்ம நிற்கிறோம்? அவன் போனீங்கன்னா தட்டில் சாப்பாட்டுக்கு போனீங்கன்னா லைனில் போனீங்கன்னா அங்கே அவன் நின்றுட்டு இருப்பான். ரொட்டி நம்ம போய் வாங்குறது நின்றுருப்போம், ரொட்டியில் நமக்கு முன்னாடி அவன் நின்றுட்டு இருப்பான் அங்கே. அதுவும் பாருங்க யூனிவர்சல் சாப்பாடு. என்ன நம்ம சௌகரியத்துக்குலாம் அங்கே சாப்பாடு கிடையாது. அவங்க கொண்டாந்த அஃபீஸெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த குபூஸ் தான் வரும். அவங்க முடிஞ்சு போனவொடனே என்ன பண்ணோம், எல்லாரும் ஹோட்டலில் ரசம் சோறு வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்டு ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த மினாவிலேருந்து முடிஞ்சு அங்கே போன உடனே 5 நாள் நாக்கு செத்துருச்சு எல்லாருக்கும். ஏன்னா அந்த குபுசு சிக்கனு ரெண்டே தான் வரும், குபுசு சிக்கனு, அப்புறம் மத்தியானம் அந்த ரைஸு சாப்பிட முடியல. அதனால என்ன, அது ஒரு அது அந்த அதாவது யூனிவர்சலாக போகும்போது அதான் சாப்பிட முடியும், எல்லாருக்கும் காமனான ஃபுட்டு அது நல்லா இருந்துச்சு. அது ஒரு 5 நாள் அந்த மாதிரி ஃபுட்டு அது கழியிறது. அப்போ இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில் முழுக்க அந்த ஜிஹாதுக்காக போய் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மூமெண்ட்டு. அந்த ஜிஹாதுக்கான அந்த இதில் போய் இருக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா சகோதரர்களோட நம்ம சண்டை போட்டுக்கக்கூடாது. அந்த இடத்துல போயிட்டு அல்லாஹ்வுடைய படையாக போயிட்டு சண்டை போட்டுக்கலாமா? அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஹஜ்ஜில் சண்டை சச்சரவு எவனும் இருக்கக்கூடாது. அங்கே எதுவும் அசுபுசு தசுபுசு எதுவுமே இருக்கக்கூடாது, வாயை மூடிட்டு இருக்கணும், எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த பகட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணான், ட்ரெஸ்ஸு கழட்டிட்டு வந்து அந்த இடத்துல உட்காரு அப்படிங்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் இது ஒரு அடையாளமாக நம்ம போய் கலந்துக்கக்கூடிய கேம்ப்பு, இராணுவ கேம்ப்புன்னு வச்சிங்க. அதில் இன்னொரு இன்க்ளூடட் நம்ம மனசு எப்படி இருக்கணும், நாளைக்கு நிஜமாலுமே அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஒரு வேலிடு தேவை ஏற்பட்டு வேலிடு கலீஃபா வேலிடு அழைப்பு கொடுத்தா. ஏன்னா இதெல்லாம் வேலிடுன்னு ஏன் போடுறேன்னா அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. ஏன்னா இன்னைக்கு இன்வேலிடு கலீஃபாவும் இன்வேலிடு ஜிஹாதும் போகஸ் ஜிஹாது இம்ரான் ஹுசேன் சொல்வார்ல, போகஸ் ஜிஹாதும் போகஸ் கலீஃபாவும். போகலிஃபாவுடைய ஹிக்மத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுல்ஃப் அப்படிங்கிறது முஸ்தலிஃப் அப்படிங்கிற அதோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருக்கம்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுடைய படையில் சேர்ந்து அல்லாஹ்வுடைய ஹிஸ்புல்லாவும் ரெக்கார்டு பண்ணியாச்சு. எங்கள் மினாவில் வந்து கேம்ப் போட்டு அங்கேருந்து வந்து நம்மளுடைய குற்றங்களையும் அரஃபாவில் ஒத்து டோட்டல் வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ அங்கேருந்து புறப்படும் போது நம்ம என்ன மனசில் ரிலீஃபில் வரணும், அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளை மன்னிச்சிட்டான். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல, அல்லாஹ் தௌபா கேட்கறதுக்கு பல 4000 கிலோமீட்டர் கடந்து வர்றது, அந்த வர்றவனை திருப்பி அல்லாஹ் சும்மா அனுப்புவானோ, அந்த அன்னைக்கு மன்னிக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன நாசம் பண்ணுறாங்கிறது அது 2வது ஸ்டோரி. ஹஜ்ஜுக்கு அன்னைக்கு வரும்போது அல்லாஹ் கண்டிப்பாக அந்த இடத்துல மன்னிப்பு கண்டிப்பாக கொடுக்குறான். அப்போ அந்த ஃபீலிங்கோட நம்ம வர்றோம். முஸ்தலிஃபாவுக்கு வரும்போது அங்கே என்ன அப்படின்னா வெறும் படுத்துங்கிறத இபாதத், அங்கே வேற துவா கூட கிடையாது. நேராக வரோம், ரிலீஃபாக படுத்துங்கிறோம். அது வானத்தை பார்க்கும்போது
அதுவும் அந்த இடத்துல வானம் எப்படி இருக்கு, கட்டங்கரையில் இருக்கும். நீங்கள் சவுதியெலாம் போனீங்கன்னா தெரியும், ஏன்னா அங்கே ஃபேக்ட்ரிஸ்லாம் கிடையாது, அதனால் அதிகமாக புகை கிடையாது. நம்ம ஊர் வானம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஷேடில் இருக்கும் நைட்டில். அட்டக்கருப்பான வானம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். கடற்கரை பகுதி போனால் நிறைய பார்க்கலாம். அங்கே போனீங்கன்னா கட்டங்கரையில்னு இருக்கும். அந்த நட்சத்திரங்கள்லாம் மின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு நமக்கு ஒரு பயமான ஒரு சூழ்நிலை. அவ்வளோ கூட்டம் இருக்கும், இருந்தாலும் அந்த ஃபீலிங் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஒரு ரம்யமான ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே வந்து மஹஷருடைய நைட் வெர்ஷன் வச்சுங்க, எது அங்கேயும் ஓப்பன் தான். ஏன்னா அங்கேயும் வந்து கூடாரத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது, ஓப்பனில் தான் நீங்கள் இருக்கணும். அது வந்து மஹஷருடைய நைட் வெர்ஷன். அடுத்தது என்ன, இதெல்லாம் முடிச்சாச்சு. அரஃபா தான் ஹஜ்ஜு. எல்லாம் சொல்லிட்டான்ல, அரஃபா தான் ஹஜ்ஜுன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஹஜ்ஜு ஆல்ரெடி நம்மளது ஓவர். நேராக அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எந்திரிக்கிறோம், மஷ்அருல் ஹராமில் நின்று துவா செய்கிறோம். துவா செஞ்சுட்டு மினாவுக்கு போகிறோம். மினாவுக்கு போனோம்னா, மினாங்கிறது என்ன, ஓட்டப்படும் இடம்னு அர்த்தம், ரத்தம் ஓட்டப்படும் இடம்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல குர்பானியுடைய ரத்தத்தை நம்ம ஓட்டுறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, போர் நடக்கலெல்லாம் வந்தோம், உன்னுடைய எதிரிகள் வரல, அதற்கொண்டு அடையாளமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆட்டுக்கு அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுடைய ரத்தத்தை நம்ம ஓட்டுறோம் அப்படிங்கிறது. அதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன, நம்முடைய நஃப்ஸின் மீதும் நாங்கள் வந்து இந்த கத்தியை இறக்குறோம், நான் இனி உன்னுடைய அடிமை, நீ சொல்கிற மாதிரி தான் நான் நடப்பேன் அப்படிங்கிற சாட்சி சொல்லும் விடமாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குர்பானியுடைய அந்த ப்ராசஸும் நாம் பண்ணுறோம். அதே மாதிரி ரசூல் இப்ராஹிம் நபியை மனசில் நினச்சிக்கிட்டு, இப்ராஹிம் நபி எப்படி கட்டுப்பட்டு இன்னும் அவருடைய மகனாக இருக்கிறதுக்கு வந்தாங்களோ, தேவைப்பட்டால் என்னுடைய செல்வத்தையும் நான் பலி கொடுப்பேன், தேவைப்பட்டால் என்னுடைய வாழ்க்கையும் நான் பலி கொடுப்பேன், என்னுடைய மகனையும் நான் பலி கொடுப்பேன், எது தேவை வந்தாலும் உன்னுடைய தீனுக்கு உன்னுடைய அழைப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது இதோடைய ஹிக்மத்து. அதுக்கப்புறம் வர்றோம், மொட்டையை அடிச்சுக்கிறோம். மொட்டை அடிக்கும்போது அதோடைய ஹிக்மத் என்ன, எல்லா பாவங்களும் கழிஞ்சு எல்லா நம்முடைய அந்த தலைக்கணம் எல்லாம் நம்ம இறக்குறோம். என் தலையில் இருக்கிற அந்த கணம் எல்லாம் எதுவுமே இல்லை, நான் வந்து உன்னுடைய தூய்மையான அடியானாக அன்று பிறந்த பாலகனாக ஆகிறேன் அப்படிங்கிற அந்த மீனிங்கோடு நம்ம வரோம். வந்துட்டு அதுக்கப்புறம் கல் 3 ஷைத்தானுக்கு நம்ம கல் ஏறிடும். அது என்ன 3 ஷைத்தான் அப்படின்னு எடுத்திங்கன்னா, நம்ம மனிதனை வந்து பதம் பார்க்கக்கூடிய ஷைத்தான் வந்து 3 துறைகள். ஒன்று தௌஹீது, இன்னொன்று ரிசாலத்து, இன்னொன்று ஹியாமத்து. இந்த 3 துறைகள் தான். குரானில் எடுத்திங்கன்னா 3 போர்ஷன் தான். ரசூல்லா கூட சொல்கிறாங்களே, குல்லுல்லா சூரா ஓதுனீங்கன்னா குரான் வந்து 3இல் ஒரு பகுதி. ஏன், அது ஏகத்துவம். குரானில் 3இல் ஒரு பகுதி ஏகத்துவம், 3இல் ஒரு பகுதி தூதுத்துவம், 3இல் ஒரு பகுதி மறுமையம். அப்போ அந்த ஹியாமத்து, இந்த 3 போர்ஷன் தான். அப்போ ஏகத்துவத்திற்கு எதிராக ஷைத்தான் வந்தால் நான் விரட்டி அடிப்பேன். அதே மாதிரி இந்த கல் எறியறதுல என்ன, யாரெல்லாம் உன்னுடைய இந்த ஷைத்தான் மட்டும் இல்லை, எந்த ஷைத்தான் வந்தாலும் அவனுக்கு எதிராக நான் விரட்டி அடிப்பேன். அப்போ அல்லாவுடைய தீனுக்கான ஷைத்தான்களோட நான் கூட்டு வைக்க மாட்டேன், அந்த ஷைத்தான்களோட நான் விரட்டி அடிப்பேன், அவங்களுக்கு எதிராக நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிறத அடையாளத்தை உணர்த்தும் விதமாக தான் 3 ஷைத்தான் கல்லுலையும் நம்ம போய் என்ன பண்ணுறோம், கல் அடிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது கல் அடிச்சுட்டு இங்கே வந்து ஷைத்தான்களோட சீட் பேசுகிறோம். எத்தனை சீட்டு தருவீங்க, இதில் வந்து அவங்களுக்காக நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணுறோம், அவங்க ஜெயிச்சா சந்தோஷப்படுறோம். எப்படி, என்ன மாதிரியான ஆட்கள் நம்ம, அல்லாவுடைய சேரை ஒரு கும்பல் பிடுங்கி துண்டு துண்டாக போட்டு கூறு போட்டுட்ருக்கு, அதில் நாம் போய் பங்கு கேட்டுட்ருக்கோம். அல்லாஹ் சொல்கிறான்ல, பெருமை என்னது மேலாடை, கண்ணியம் என்னது கீழாடை, அதை யாரும் பிடிச்சி இழுக்காதீங்கன்ட்டு. அல்லாவுடைய கீழாடையை பிரித்து பங்கு போட்டுட்ருக்காங்க, அதில் நமக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது இல்லைங்கிறோம். நாங்கள் 10 பேர் இருக்கோம், 5 தான் கொடுத்துருக்கீங்க, இன்னும் 5 வரணுங்க, நல்லா ஒழுங்காக கட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வாட்டி தவாஃப் பண்ண சொல்கிறோம் அல்லாஹ். அதான் அந்த மினால் எல்லாம் முடிச்சுட்டு அந்த தவாஃபுக்கு வரோம். வாங்கும்போது என்ன அல்லாஹ் வந்தோம், உன்னுடைய போருக்கான டியூட்டி அட்டன் பண்ணோம், எல்லாம் முடிச்சாச்சு, ஒர்க்கு நீ கொடுத்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அனுமதி கொடு, போயிட்டு வரோம். இது தவாஃப். அல்லாஹ் மறுபடியும் போய் பையத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி கொடுத்துட்டு அதோட நாம் வெளியே வரோம். இதுதான் ஹஜ்ஜுக்கு உண்டான பேக்கேஜ். இதை நம்ம மைண்டில் வைக்கணும். இது வந்து வெறும் சடங்காக செஞ்சீங்க அப்படின்னா அதற்குண்டான பெனிஃபிட்டு கிடைக்காது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஹராமுங்கிறத இனிமேல் இருக்கக்கூடாது. இப்போ இப்படி போய் ஒருத்தன் பியூரிட்டி ஆகி ட்ரைனிங் ஆகி அந்த காட்சிகள்லாம் பார்த்து அந்த சஹாபாக்களுடைய இடங்கள்லாம் பார்த்து அதெல்லாம் வந்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவன் வந்துட்டு வாழ்க்கை வந்து வேறு டைரெக்ஷனில் போச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை யார் திருத்த முடியும்? அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கடைசி ட்ரீட்மெண்ட். இது ஒரு மனுஷன் உருப்படுறதுக்கு எது
ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தும் ஒருத்தன் ரெடி ஆகலை அப்படின்னா அவ்வளோதான் அவனுக்கு வந்து உள்ளத்தில் சீல் வச்சாச்சின்னு அர்த்தம். இனி அவன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் உள்ளே போகாது, அவன் உள்ளத்தில் எந்த நல்ல விஷயமும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் இதில் என்ன இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடையாளங்கள்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. அங்கே போய் அந்த சஹாபாக்கள் ஒவ்வொருத்தர் பிலால் வீடுன்னு காமிச்சா நமக்கு பிலால் ஞாபகம் வருவார், அம்மார் பின் யாசிர் வீடுன்னு காமிச்சா வருவார். இப்போ சமீபத்தில் ஒரு சலஃபி ஒருத்தர் யார் இந்த முஃபாரிஸா யார் ஒருத்தர் வீடியோ கூட எடுத்து போட்டார்ல, எல்லாம் நம்ம குரூப்பில் கூட வந்துச்சு இல்லை, சஹாபாக்களுடைய வீடுகள் இருந்த இடம் அப்படின்ட்டு. ஏதோ ஓல்டு மக்கான்னு சொல்லி காமிச்சு எல்லாம் குப்பையாக கிடக்குது, அப்புறம் ஹோட்டல் இடிக்கப்பட்ட பகுதி எதுவுமே இல்லை, நினைவு சின்னம் பாதுகாக்கப்படல. இப்போ வரைக்கும் ஒரு நூற்றாண்டு முன்னாடி வரைக்கும் எல்லாமே இருந்திருக்கு. கேட்டால் என்னங்கிறாங்க, விரிவாக்கங்கிறீங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. தாஜ்மஹாலை இடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டி விரிவாக்கம் பண்ணா அந்த அறிவாளிகளுக்கு என்னத்தை போய் சொல்றது. ஆனால் நீங்கள் அறிவு இல்லாமலாம் பண்ணல, எனக்கு தெரியும். நீங்கள் ஏன் அதை விரிவாக்கம் பண்ணீங்க, நீங்கள் எல்லாம் ஜாங்கிரி கொடுங்க, நீங்கள் எந்த இண்டிகேட்டர் போட்டு எப்படி போகிறீங்க நமக்கு தெரியும். அது மற்றவங்களுக்கு வேணால் அது விரிவாக்கம்னு தெரியும், அது நமக்கு தெரியும் அது என்ன விரிவாக்கம்ட்டு. அவங்கெல்லாம் நினைப்பு வந்துடக்கூடாதுன்னு தான் அது பண்ணுறாங்க. சஹாபாக்களுடைய நினைப்பு வந்துடக்கூடாது. அந்த அலி அலியோடைய அந்த வீடு, ஃபாத்திமா அலியோடைய அந்த வீடு, அபூபக்கர்லியோட வீடு கிளாக் டவருங்கிறாங்க. கேட்டால் அதில் ஒரு ஃப்ளோர் விட்டாங்களாமா, அது பள்ளிவாசலுங்கிறாங்க. என்ன நம்ம சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கணும்னு நினச்சி பாருங்க. அதை விட்டு போட்டு இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, அல்லுலான்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அல்லுலான்னு ஒரு பகுதி. அது என்ன, அல்லாவுடைய சாபத்தை வாங்கின ஆட்கள். அது வந்து அவங்களுடைய முன்னோர்கள். யாருது, சவுதி அந்த வம்சாவளியோடைய முன்னோர்கள். அது வந்து இன்னைக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அதை வந்து ரீஇனோவேஷன் பண்ணுறான். அதை ரீஇனோவேஷன் பண்ணி அவர் என்ன, அவர் கல்ச்சர் அப்படிங்கிறான். C2 அவர் கல்ச்சர். அது கல்ச்சரா? அதுதான் உங்கள் கல்ச்சரா? சொல்லுங்க, டிக்ளேராக பண்ணீங்க அதுதான் கல்ச்சருன்ட்டு. அப்போ என்ன, அப்போ எது உங்களுடைய ஹரம்னு காட்டுறீங்க? அல்லுலாம் நீங்கள் அடிச்சு பாருங்க நெட்டில், நீங்கள் என்ன பண்ணியிருக்கானு யூடியூப்பில் நடிங்க, நிறைய வீடியோஸ் இருக்கு. சவுதி என்ன எங்களுடைய பெருமைக்குரிய கல்ச்சருங்க. அதுவா கல்ச்சரு? அம்மார் பின் யாசிர், பிலால் இவங்கெல்லாம் கல்ச்சர் இல்லையா? இவங்க வீடெல்லாம் எங்கே போச்சு? எல்லாம் பாலடைஞ்சு உடஞ்சி சிதிலம் அடைஞ்சு பராமரிப்பு இல்லாமல் நாசம் பண்ணி கட்டடம் ஹோட்டல்களாக மாற்றி எல்லாத்தையும் போட்டு கிடச்சி இது பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போது இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல போனால் நம்மளா இமேஜின் பண்ண வேண்டியதாக இருக்குது. அலிலாம் இந்த ஊர், இந்த ஊர் பிலால் அலிலாம் இருந்த ஊருன்னு சொல்லிட்டு நம்மளா கற்பனை பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை. அல்லாஹ் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்களெல்லாம் மனசில் நினைப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்பாட்டும் தேடுங்க. எது எனக்கு வந்து பொதுவாக நான் நடக்கிறதுல என்னால் முடியல. தெம்பாக நடக்கிறவங்க யாராவது ஒரு ஆள்கிட்ட கேளுங்க பாருங்க, லோக்கலில் இருக்கிற ஆட்கள்கிட்ட கண்டிப்பாக ஒவ்வொரு இடமும் இருக்குது. அந்த இடங்கள்லாம் போய் சுற்றி பாருங்கள். ரசூல்லா பிறந்த வீடு எதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு இடத்தையும் நினைவில் வைக்க பாருங்க. அங்கே போயிட்டு மார்க்கெட்டு ஷாப்பிங் வைங்க. ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு நாள் தான், என்ன விலை கிடைச்சாலும் அந்த ஒரு நாளில் வாங்கி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருங்க. முசல்லா வாங்கணும், பேர்ச்சம்பளம் வாங்கணும், என்ன வாங்கினாலும் ஒரு நாள் அரை நாள் தூக்கி போட்டுருங்க. மீதி எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரியான அடையாள சின்னங்கள், நினைவு சின்னங்கள் இதெல்லாம் தேடி தேடி பார்க்கறதுக்கு பாருங்கள். அப்புறம் மியூசியம்னு வச்சுருக்காங்க, அதெல்லாம் நான் போகும்போது மூடி வச்சுருந்தாங்க. வாய்ப்பு கிடைச்சா அந்த மியூசியம் அந்த மாதிரியான இதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது மைண்டில் அந்த நபிமார்களுடைய அந்த இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வரும். இப்போ இதில் இன்னொரு கூடுதலும் இருக்குது. இப்போ இதில் சிரமம் ஃபுல்லாகவே இருக்குது எதில், ஹஜ்ஜில். அப்போ அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, உம்ராவுக்கான கூலி உன்னுடைய சிரமத்திற்கோ பொருட்செலவிற்கோ தக்கவாறு கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஹஜ்ஜில் சிரமம் ஏற்படுதோ, பொருட்செலவு ஏற்படுதோ, அதுக்கு தக்கவாறு உங்களுக்கு என்ன கிடைக்கும், கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது வந்து புகாரியில் 1787. அப்போ அதில் அதுக்குன்ட்டு இங்கேருந்தே நடப்பாதையாக போகாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. மொத்தத்தில் என்னன்னா, சிரமங்களை சகிச்சுக்குங்க. அங்கே வந்து இந்த கம்ஃபர்ட் இல்லை, அது இல்லை, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, அடிபட்டுச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, வாமிட் வந்துருச்சு, இதாச்சு, எல்லா சிரமமும் பாக்கியம்னு நினச்சிங்க. கரெக்டாக நான் போனது என்னாச்சு, போன உடனே 2 நாள் தான் நடந்தேன். அதுக்கப்புறம்லாம் படுக்க தான் ஒரு 20-25 நாள் படுத்தே கிடந்தேன். கரெக்டாக ஹஜ்ஜுக்கு முன்னாடி 2 நாள் தான் என்னால் நடக்கவே முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஹஜ்ஜும் கிட்டத்தட்ட அந்த புண்ணோட தான் போச்சு. அது அந்த வகையில் பார்த்தா இந்த ஹதீஸ் பார்க்கும்போது எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இருக்குதுல இப்போ ஓரளவுக்கு சிரமம் நமக்கும் கிடைச்சது அப்படின்னு இருக்கு. அப்போ இதில் இன்னொரு போர்ஷனும் இருக்குது. இகாமத்தே தீனுக்கு இதன் மூலமாக, ஹஜ்ஜு மூலமாக என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு எடுக்கும்போது, ஏன்னா நம்ம மைண்ட் செட்டு பாருங்கள், நம்ம வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையில் நம்ம இருப்போம். நம்ம ட்ரெயினில் எல்லோரும் தமிழர் ஆட்கள் இருக்கும்போது ஒரு வடக்கன் ஏறினா நம்போம், வர்றான் வடக்கன் வந்துட்டான், பீடாவான் ஏம்போம், அதும்போம், என்னன்னாலும் சொல்லுவோம்.
புரியுதுங்களா? அதே அந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டு, இந்த மனுஷன் ஒரு இனம் இன்னொரு இனத்தை வந்து அந்த வெறுப்பா பார்க்கக்கூடிய அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கு. ஆனா இஸ்லாம் வந்து என்ன, அது குளோபல் மார்க்கம், உலகளாவிய இன்டர்நேஷனல் மார்க்கம் இல்லை, அது குளோபல் மார்க்கம். ரசூல்லா யாரு? உலகளாவிய குளோபல் ரசூல். குரான் என்ன? குளோபல் புக்கு. அப்போ இஸ்லாம் தீன், குளோபல் தீன். அப்போ அந்த தொண்டன் எப்படி இருக்கணும்? உலகளாவிய சிந்தனையோடு இருக்கணும். அப்போ அந்த சிந்தனை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதில் பணக்காரன் தானே போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இப்போ இதில் பணக்காரன்றவனா நீங்கள் இன்னொன்றும் அதில் அல்லாவுடைய ஹிக்மத்து இன்னொன்று இருக்கு. இந்த பூமியை நிர்வாகம் பண்ணுறது யார்? பணக்காரன் பண்ணுறானா ஏழை பண்ணுறானா? பணக்காரன் தான் பண்ணுறான். ஏன்னா இங்கே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அறிவும் திறமையும் வலிமையும் வேணும். அப்போ வலிமை இருக்கிறவனை தான் கூப்பிட்றான் ஹஜ்ஜுக்கு வா அப்படின்ட்டு. ஏன்னா இவனுக்கு திமிர் இறங்கினா நார்மலாக போயிடும், உலகம் உருப்பிட்டுரும். ஏழை ஆல்ரெடி அவன் திமிர் இல்லாமல் தான் இருப்பான். அவனுக்கு என்ன இருக்கு? அவன் என்ன பெருமை இருக்கு? அவனுக்கு ஏறாமல் ஒன்று தான், அவன் நார்மல் ட்ரெஸ்ஸும் ஒன்று தான். அவனுக்கு ஒன்றும் அது பெரிய கனெக்டிவிட்டிலாம் கிடையாது. திமிர்லாம் யாருக்குன்னா இங்கே டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, இங்கே மிஸ்டர்ஸுக்கு தான், மிஸ்ஸஸுக்கு தான் இங்கே வந்து பிரச்சனை. நார்மல் மேனுக்கெல்லாம் வந்து ஒன்றும், இங்கெல்லாம் மாண்புமிகு போடுவாங்க எல்லாருக்குமே, இந்த ஹஜ்ஜுக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே. என்னங்க மாண்புமிகு போடாமல் இருக்கீங்க? அந்த மாண்புமிகுக்கு தான் எல்லாம் கூப்பிட்றான். வாங்க பாஸ், உங்களை ஆஃபீஸ் கூப்பிட்டுருக்கோம், வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை கவனித்து அனுப்புவோம் அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து அதுக்கு வைக்கிறான். அப்போ அந்த திமிர் இறக்கிறதுக்கு இவங்களெல்லாம் அல்லாஹ் கூப்பிட்றான். அதே மாதிரி இவங்கெல்லாம் யார்? பிரெயின். இவங்கெல்லாம் யார்? இன்டெலெக்சுவல் பீப்புள். சாதாரண நாட்கள் கிடையாது. உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறவங்கலாம் வெவ்வேறு நாட்கள் போவாங்களா, ரொம்ப ரேர் கேஸ். நீங்கள் போனீங்கன்னா 1% தேராது. இந்த மாதிரி வெள்ளந்தியான ஆட்கள்லாம் எல்லாருமே இன்டெலெக்சுவலான ஆட்கள். அவங்கவுங்க துறையில் சாதிச்சவங்க தான் இங்கே வருவாங்க. டாக்டர் ஆகுறதுன்னா சாதாரண விஷயமா? ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகுறதுனா சாதாரண விஷயமா? ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகிறதுனா சாதாரண விஷயமா? ஒரு கம்பெனி ஏஜென்சி எடுக்கிறதுனா சாதாரண விஷயமா? அதெல்லாம் அவங்க சாதிச்சிட்டவங்க தான் வராங்க. அவங்களுக்கு தான் அல்லாவுடைய அந்த தக்குவா, அல்லாவுடைய தீனுடைய அந்த ட்ரைனிங்கு அதெல்லாமே கொண்டு போய் காட்டணும். அப்போ அந்த இடத்துல அவங்க வரும்போது அவங்களுக்கு இந்த ஒரு மைண்ட் செட் வந்து செட்டப் ஆகும். ஒரு மனுஷனாக பார்க்கணும். என்ன இனம் அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே போனோம்னா நம்ம மூடு மாறிடும். நீக்கிறோவை பார்த்தோன்னா வாங்க அப்படிம்பா, அவன் தோலில் கையெழுத்து போடுவான், கை போடுவான், அவன் கூட நின்று ஃபோட்டோ எடுப்பான். இதே இங்கே நீக்கிறோ ரோட்டில் பார்த்தோம்னா என்ன பார்ப்போம்? அவன் பாடுறா கோம்டியா நாட்டும் இப்படிம்போம். அங்கே பார்த்தோன்னா என்ன ஒரு சகோதரத்துவங்கிற அந்த ஃபீலிங் வருது. அப்புறம் பார்க்குறேன் சப்பமுக்கோட தவறான், தம்மா தூண்டு ஒருத்தவரான், அவ்வளோ பைசா ஒருத்தவரான், தடியாக இருக்கிறான், ஒல்லியாக இருக்கிறான், அவனோடவும் பஞ்சாயத்தே இல்லை. அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பான். தொழுகை பாங்கு சொன்னவனே அப்படியே கச்சக்குன்ட்டு சஃபில் நிற்கிறோம். எல்லா சகோதரத்துவம் ஒன்றும் கிடையாது, எல்லா சகோதரம் அப்படிம்பா. அது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அந்த ஒரு பாண்டிங் எடுக்குது பாருங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர். இது வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்கு எல்லா நாடுகள் எவ்வளோ செலவு பண்ணுது தெரியுமா? தேச ஒற்றுமை வரணுங்கிறதுக்காக ஒரு தேசிய கீதம் உருவாக்கி, அதுக்கு ஒரு தேசிய நாள் உருவாக்கி, அதுக்கு தேசிய கொடி உருவாக்கி, அதுக்கு ஒரு பாட்டு உருவாக்கி ஊட்ட மாட்டேல. சரி ஒரு கிரிக்கெட்டை வச்சு இந்தா பாருவோம் நாடு ஜெயிச்சிருச்சுங்கிறான். அப்படியா? நாடு ஜெயிச்சிருச்சா? சந்தோஷப்படணுமா? கனெக்டிவிட்டியே வரமாட்டேங்குது அவங்களுக்கு. இன்னைக்கும் எடுத்துக்கங்க, தேசப்பற்றுங்கிறது என்ன, அது வந்து அந்த அளவுக்கு இவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த அளவுக்கு ஊட்ட முடியல. சினிமா மூலமாக ஊட்டுறான். பிரெயின் வாஷிங் நடக்குது. அதே இங்கே சகோதரத்துவம் ஹஜ்ஜில் ஃப்ரீ, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அங்கே போங்க, மனுஷனாக பார்ப்போம். யாரையுமே ஏழை பணக்காரன் எந்த வேரியேஷனும் அங்கே கிடையாது. ஹோட்டலுக்கு போகும்போது தானே இருக்குமே தவிர, மர்க்கஸில் வந்துட்டானா ஒன்றும் வந்து அந்த இடத்துல இதுவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள். இந்த மிராக்கிள் நம்ம பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் வந்துட்டோம்னு வச்சிங்களேன், நம்ம சரியாக ஸ்டடி பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துட்டோம்னா, இங்கே வந்து நாம் நடந்துக்கிற அந்த இன்டெலெக்சுவல் பீப்புள் நடந்துக்கிற விதம் மாறிடுச்சுன்னு வைங்க. சகோதரனா ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்துருச்சுன்னா உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகமும் வந்து சூப்பராக பயன்படுத்தலாம். ஹஜ்ஜுடைய அந்த டூலை வந்து எவ்வளோ சூப்பராக பயன்படுத்தலாம். அப்போ இதுலேயும் இன்னொரு விஷயம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பல குலங்கள் வந்து சந்திச்சுக்கும் உலகத்தில். அது மௌலானா வந்து அவங்க சொல்கிறாங்க ஒரு புக்கில். என்ன சொல்கிறாங்க, எல்லா குலங்களும் சந்திக்கிற நிகழ்வு நடக்கும். ஆனால் அந்த இடம் எப்படி இருக்கும்? ஒன்று போர்க்களமாக இருக்கும். இந்த பக்கம் ஜெர்மன்ஸ் இருப்பாங்க, அந்த பக்கம் பிரிட்டன் இருக்கும். குலங்கள் சந்தி, அதாவது ரெண்டு வேற இனத்தவர்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடுறாங்கன்னா, ஒன்று இவன் அவனை காலி பண்ணுறதுக்காக இருக்கும், இல்லைன்னா இவன் அவனை காலி பண்ணுறதுக்காக இருக்கும். அப்படி இல்லை ஐநா சபை மாதிரியான இடம் அப்படின்னா, ஏமாத்துறதுக்கும் மோசடியான வாக்குறுதி கொடுத்து ஒப்பந்தத்தை போட்டு அங்கே போய் ஊரில் மீறது காலை வர்றதுக்கு தான் இருக்கும்.
அந்த கண்டிஷன் நீக்குங்களேன், அந்த 5வது கண்டிஷன் தூக்குங்களேன். அதுதானே இந்த நெகோசியேஷன், அதானே நடக்கும் நாடுகள் ஒப்பந்தம் போடும்போது. இது மாதிரியான தந்திரங்கள், இந்த தீய எண்ணங்கள் கொண்டுதான் ஒரு குலம் 2 மனித இனத்துடைய அந்த பல இனங்கள் வந்து சேர்ற சபைகள்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கேடுகட்ட சபைகளாக தான் இருக்கும். ஆனா இங்க எடுத்துக்கங்க, எங்க ஹரம்ல எடுத்துங்க, தூய்மையான எண்ணம், எவனை பற்றியும் காழ்ப்புணர்வு கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு நல்ல எண்ணத்துல, இந்த ஒரு பாசிட்டிவ் நேச்சரோட, இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இப்படி கலக்கக்கூடிய ஒரு சபை உலகத்திலே வேற எங்கேயுமே கிடையாது. எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆயுதம் இது, புரியுதா இல்லையா? நீங்க அலாட்மெண்ட் கம்மியா பண்றீங்க, 40 லட்சம் பேரு, நீங்க 4 கோடி பேர் பண்ணுங்க, வரமாட்டாங்களா 4 கோடி பேரு ஹஜ்ஜுக்கு? 4 கோடி பேர் சீட்டு கொடுங்க. அவன் குழுக்கல்ல உழுவலைன்னு புலம்பிட்டு இருக்கிறான், சீட்டு கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருக்கிறான், டிக்கெட் இல்லைங்கிறான். இதுக்கு தான் புலம்பல் இருக்குதே தவிர வரமாட்டேன்னு யாருமே இங்க சொல்றதுக்கான ஆட்கள் கிடையாது. அதுல பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி எப்படி பயன்படுத்த வேண்டிய ஹஜ் இப்படி போகுதுங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா என்ன கூத்து நடக்குதுன்னா, 4 கேட்டகரி பண்ணி வச்சிருக்காங்க. எதுல? மினால A B C D, அதெல்லாம் விஐபி கேட்டகரி ஒன்று இருக்கு. விஐபி கேட்டகரி யாருன்னா மன்னருடைய வாரிசு, அவருடைய ஃபேமிலிஸ் மட்டுமாமா. நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க, அதெல்லாம் இருக்கு. நீங்க கூகுள்ல யூடியூப்ல அடிச்சு பாருங்க, ஏ கேட்டகரியில் என்ன இருக்கு, பி கேட்டகரியில் என்ன இருக்கு, சி கேட்டகரியில் என்ன இருக்கு. ஏ கேட்டகரிலாம் போனீங்கன்னா ஏசி, தனி பாத்ரூமு, ஒரு ஆளுக்கு ஒரு பாத்ரூமு. பி கேட்டகரி போனீங்கன்னா ஏசி, என்ன ஏசி இருக்கு, ஜாயின் பாத்ரூமு. சி கேட்டகரி டி கேட்டகரி போனீங்கன்னா எல்லாம் அதை லைனில் நிற்கணும், அடிச்சுக்கிட்டணும், இது பண்ணணும். ஒன்று எல்லாருக்கும் இந்த ஃபெசிலிட்டி பண்ணி கொடு, இல்லை எல்லாருக்கும் அந்த ஃபெசிலிட்டி பண்ணி கொடு. இது காசு வாங்கிட்டு டிஃப்ரெண்ட் காட்டுறது, இது யாருடைய தீன்? 10 லட்ச ரூபா கொடுத்தா, அதுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு ஹஜ்ஜு, 5 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு ஹஜ்ஜு, 6 லட்சம். ஹஜ்ஜுக்கு எதுக்கு அவ்வளோ காசு? 1.5 லட்சம் ரூபா கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க. 1,20,000 ரூபா. அந்த 5 நாள் அவங்க கொடுக்குற அந்த அக்காமடேஷனுக்கும் சாப்பாடுக்கும். நான் சொல்கிறேன் லோயஸ்ட் ஹஜ்ஜில், ஹையஸ்ட் ஹஜ்ஜில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நாம் போன இதில் பார்த்தீங்கன்னா 6.5 லட்சம் ரூபா நாம் போகும்போது, அதுவே எவ்வளோ பெரிய காசு ஆகிப்போச்சு. அதுக்கு முன்னாடி வருஷம் 4.5 லட்சம், 4 லட்சம் ரூபா என்னமோ இருந்துச்சு, 3.25 இருந்துச்சு. விசாரிச்சுட்டே இருந்தோம், கொரோனா லாக்டவுன் போட்டான். லாக்டவுன் போட்டு ரிலீஸ் பண்ணவொன்னே போனால் 6.25, 6.5 லட்சம் ரூபாங்கிறான். 6.25, 7ங்கிறான். என்னப்பா 7 லட்சம் ரூபாய்க்கு என்னப்பா கொடுக்குறீங்க? ஒன்றும் கிடையாது. என்ன ஆகுதுன்னா அவங்க என்னவா பார்க்குறாங்க. ரசூல் இவரே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ இப்ராஹிம் நபியும் ரசூல்லாவும் கஷ்டப்பட்டு நாளைக்கு என் வாரிசுங்க வரும், அவங்க நல்லா தின்னுட்டு என்ஜாய் பண்ணட்டும்னு அதுக்காக வர அவ்வளோ உழைச்சி இந்த ஹரமு மர்கஸ் எல்லாம் ஏற்படுத்தி இந்த வச்சு இது வந்து டூரிசம் வச்சு சம்பாரிச்சுட்டு போங்க, அதுக்காகவா ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, பாரபட்சம். பார்த்தா நமக்கு முகம் சுளிக்குது. அது வேரியேஷன் இல்லாமல் இருக்கணும்னு தானே ஏறம் போடுறாங்க. அது பேசாம அதுக்கு ஏறம் போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு வரலாமே. பணக்காரன் அந்த ட்ரெஸ்ஸோடவே இருங்களேன், அந்த ஏசியில் அந்த லக்ஸரியஸோட நீங்கள் அப்படியே இருந்துட்டு போகலாமே. அப்போ அது ஏன் பண்ணுறாங்க? அதே வந்து பலவீனர்களுக்கு கேட்டகரி பண்ணலாம். நோயாளிகள் இருக்காங்க, பேஷண்ட் இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? காசு ஒன்னே வை, கேட்டகரி வை. புரியுதா? எல்லாத்துக்குமே 6.5 லட்சமா, 6.5 லட்சம் காமன் பண்ணுங்க. காமன் ஒன்று பண்ணுங்க. நோயாளிகளுக்கு மட்டும் அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டோட வர்றாங்களா, முடியாதவங்களா, வெயில் தாங்க மாட்டாங்களா, வயசானவங்களா, அவங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுங்க. இல்லையா உங்கள்கிட்ட அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கா, எல்லாத்துக்கும் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுங்க. ஏற்றத்தாழ்வு ஏன் கட்டுறீங்க? அதே மாதிரி எல்லாத்தோட அநியாயம் என்ன தெரியுமா? அரஃபாவில் அதே கேட்டகரி. எங்க மொட்டை வெயில வந்து நில்றான்னு எல்லாம் சொல்றானோ, அங்க டென்ட்ல அதே கேட்டகரி. புரியுதா? அதே மாதிரி சாப்பாடு அவங்களுக்கு வேற, நமக்கு வேற. யாருக்கு? ஏ கேட்டகரி பி கேட்டகரிக்கு சாப்பாடு வேற, சி கேட்டகரி டி கேட்டகரிக்கு சாப்பாடு வேற. எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பானு. இது என்ன டிஃபரன்ஷியேட்? இப்படி பண்ணி பெட்டு வேற. அவங்களுக்கு பெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பெட்டு வெறும் ஒரு ஃபோம் கொடுத்துருவாங்க. ஃபோன் தொம்முன்னு போய் உட்காந்திங்கன்னா நேராக பட்டக்ஸ் கீழே ஓகே முட்டு டபக்குன்ட்டு அதில் வரும். அந்த மாதிரி ஒரு ஃபோமு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் ஃபோம் வந்து ரிச்சான ஃபோமு அவங்களுக்கு, அந்த ஃபோம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் போனோம்னா பெட்டு கட்டிலே இருக்குது, கட்டில் இருக்குது. அப்புறம் நடுவில் வந்து ஒரு பிளைவுட் அடிச்சிருக்கிறாங்க, ஒரு ரீடிங் லேம்ப்பு, அவங்க குரான் ஓதுறதுக்கு. இல்லை பக்தி அது வேற. நாம ஹஜ்ஜில் இவ்வளோ பறக்கத்து இருக்கு எல்லாம் சொல்லிட்டேன்னா, அங்கே போய் சமத்துவத்தை காணும், சகோதரத்துவத்தை காணும்னா எல்லாம் கம்பெனி பொறுப்பு இல்லை. அதனால இதுதான் சொல்கிறேன், இது ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கிங்க. அங்கே இதுவும் இருக்கு, இப்படி இருக்க வேண்டிய ஹஜ்ஜு இப்போ இப்படி இருக்கு.
அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நீங்க வந்து அல்லாஹ் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு நம்ம சொன்ன அந்த விஷயங்கள், ஹஜ்ஜுடைய அந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இதுல போங்க. இதுல நிறைய அவங்களுடைய இது இருக்கு. அதுல ஒரு எழுதுற மொல்லிம்னு ஒரு குரூப் வச்சிருக்கிறாங்க. மொல்லிமுக்கு ஒரு ஃபீஸ் நம்ம கட்டுறோம். அதெல்லாம் ஹஜ்ஜு கட்டும் போது கம்பெனி அதிலே கட்டிடும். மொல்லிம்னா என்ன, ஹஜ்ஜு நம்ம சௌகரியத்துக்கெல்லாம் செய்ய முடியாது. அங்க வந்து அந்த சில ஃபேமிலிஸ் இருக்கு, அதுக்குன்னு கற்றுக் கொடுக்குற ஃபேமிலிஸ். அது மன்னர் ஃபேமிலி இருக்கா, அது இல்லாமல் பூசாரி ஃபேமிலி ஒன்று வேணும்ல, பூசாரி ஃபேமிலி ஒன்று இருக்கு. அந்த பூசாரி ஃபேமிலி தான் வந்து ஹஜ்ஜுக்கு வர்ற ஹாஜிகளுக்கு பொறுப்பு. இப்போ மூட்டை தூக்குறதுக்கு நம்ம இவங்கெல்லாம் துண்டு வாங்கி வச்சிருக்காங்களே, நீங்கள் போனால் கூட நீங்கள் வேணாலும் மூட்டை தூக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு மூட்டைக்கு 50 ரூபா கொடுத்துருங்கம்பாங்க. அது மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்களே ஹஜ்ஜு பண்ணீங்க, மோல்லிம் ஃபீஸ் இவ்வளோ ரியாலுன்னு இருக்கு, அவ்வளோ ரியால் நம்ம கட்டணும். நீங்கள் போனீங்கன்னா மோல்லிம்னு நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த மோல்லிமும் கண்ணிலே பார்க்க மாட்டீங்க. ஒன்றுமே வரலைங்க, சொல்லியும் தரலைங்க, நாங்களே தாங்க பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. 35ஆம் நம்பர் எனக்கு போட்டது, 35ஆம் நம்பர் உங்கள் மொல்லிம் யாருன்னு கேட்டால் 35ங்க. சரி, நான் எதுக்கு அப்படி சொல்லுங்க, யாருங்க அவர் அப்படின்னு. இல்லை, யாராவது கேட்டாங்கன்னா இது சொல்லுங்க, 35ஆம் நம்பர் மொல்லிம்னு சொல்லுங்க. அது போகிறவங்க அதான் கேட்பான், எந்த மொல்லிம் அப்படிம்பா. 35, 35னா ஓகே, நீ அந்த ரைடு போ, அதில் போ, இதில் போம்மா. இதெல்லாம் அவங்க ஏற்படுத்த மொல்லிம், முத்தவிஃபு, வக்கீல், இப்படிலாம் அவங்க கேட்டகரி பண்ணி இதெல்லாம் சம்பாதிக்கிற போர்ஷனாக வச்சிருக்கிறாங்க. அதனால ஹஜ் என்ன ஆகி போச்சு, காஸ்ட்லி தேவையில்லை. ஹஜ்ஜுக்கு என்ன ஆயிரும், உம்ராவுக்கு 1 லட்ச ரூபாய் போகிறோமா, அவ்வளோதானே செலவாகும். டென்ட்டில் தங்குற ரூம் செலவு 3 நாள் ஸ்டே டென்ட்டில் பண்ணுறதுக்கு 1.5 லட்ச ரூபாயா. அது டென்ட்டே வாங்கிடலாம். விட்டுருந்தீங்கன்னா நம்மளே டெக்கத்லான்லேருந்து டென்ட் வாங்கிட்டு போய் அங்கேயே அடிச்சுட்டு உக்காந்துக்குவோம் ஜாலியாக. நம்ம டென்த்து நீங்கள் ஒன்றுமே தராதிங்க, எனக்கு விட்டுருங்க, டெக்கத்லான்லேருந்து வாங்கிட்டு போகிறோம், அங்கேயே அடிச்சு நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு வரோம். அவ்வளோ, அது எவனோ அடுத்த வருஷத்தில் யாரோ வர்றவங்க யூஸ் பண்ணிட்டு போயிடுவான். நம்ம டென்ட்டை அடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துட்டு வந்துடலாம். அது தேவையும் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்போ இதெல்லாம் தான் சூழ்நிலை. இன்ஷா அல்லாஹ் அது பார்த்துக்குங்க, நல்ல மனநிலையோட போய் நல்லா இதில் போங்க. அப்புறம் அந்த ஹஜ்ஜு பொறுத்த வரைக்கும் இதில் நான் ஒரு அட்வைசபிள் சொல்கிறேன். ஏன்னா சிரமத்துக்கு தான் கூலின்னு இருக்கு இல்லையா, கஷ்டமான ஆப்ஷனே செலக்ட் பண்ணுங்க. முடிகிறவங்க, வயசானவங்களை கூட்டிகிட்டு போகல, பெண்களை கூட்டிகிட்டு போகல, அதாவது பெண்களில் முடியாதவங்களை கூட்டிகிட்டு போகல, நோயாளிகளை கூட்டிகிட்டு போகல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணுங்க. அதுலேயும் பெஸ்ட்டு அசீசியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா அசீசியாவில் இப்போ இருக்கிற இவங்க கொடுக்குற ஹஜ் ஃபெசிலிட்டியோட அசீசியாவோட ஃபெசிலிட்டி பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம சாப்பாடு நாமளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு இருக்கிறதுலையே. அடிக்குது புஷ்ஷுன்ட்டு போகும்போது மனசு குளிர்ச்சியாக இருந்துச்சு, பரவாயில்லடா என்ன அக்கறை அப்படின்னு. ஹரம் வந்து ஏங்க ரிட்டன் போகிற ஷெல்டர் எதுங்கன்னா, ரிட்டன் போகிறதுக்கு ஷெல்டரா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்ததுன்னு போகும்போது நல்லா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்துச்சு, அப்புறம் உச்சி வெயில். ரிட்டன்னா வரும்போது சுளீர்னு மண்டையில் அடிக்குது, காலில் வேற புண்ணு எரியுது, காலில் கீழே இருந்து அந்த ஹீட்டு அடித்து எரியுது. இந்த பக்கம் ஓடலாம் அந்த பக்கம் ஓடலான்னு பார்த்தா எல்லாம் ஏ கேட்டகிரி. எது பக்கத்தில் இருக்கிற டென்ட்டு, கொஞ்சம் டென்ட்டுக்குள்ளே பூந்து ஒரு தண்ணி கிண்ணி குடிக்கலான்னு பார்த்தா ஏ கேட்டகிரி டென்ட்டு. போலீஸ் நிற்கிது, கேட்டு பூட்டி வச்சிருக்கிறான். அப்புறம் பிச்சை எடுத்து குடிச்சிட்டு வந்தேன். ஒரு செவனப்பு தூக்கி போடுறா, தாகமாக இருக்கு, என்ன பண்ணுறது. அப்புறம் நம்ம போனது ஜம்பமாக போயிட்டோம். இதெல்லாம் ஷெல்ட்டு போனால் அங்கங்கே நிறுத்தி தண்ணி பாட்டில் போலீஸ் கொடுத்தான். போலீஸ்னா போலீஸ் தண்ணி பாட்டிலாம் கொடுக்குறான்டா, சந்தோஷமாக இருந்துச்சு. வரும்போது கழட்டி விட்டாங்க. அதே 4.5 கிலோமீட்டர் ரிட்டர்ன் நடந்து வரணும், இப்படியே வரோம். அதுவும் வரும்போது மேடு அந்த பக்கம், அது இப்படியே பைபாஸ் பண்ணிட்டு வேற போச்சு. என்னடா அதுன்னு பார்த்தா மேடு. வர்ற வழியில் மயக்கம் போடாத குறை, தனி கொடை வச்சுருந்தோம், அது கொடை எரிச்சிரு மாட்டிருக்கு வெயில். கொடையெல்லாம் அது இது பண்ண மாட்டேன். கீழே இருந்து அனல், மேலே இருந்து நரகத்தில் எல்லாம் சொல்லுவான்ல, கீழே இருந்து ஒரு பம்ப் அடிக்கும், மேலே இருந்து அடிக்கும், சைட்லேருந்து அடிக்கணும். அது மாதிரி 4 பக்கத்துலேருந்து அடிக்குது, ஒன்றும் முடியல, ரொம்ப உக்கரமாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் கணக்கு வச்சிங்க. நிர்வாகம் அதுவும் இவர் சொல்கிறாரு, இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான், அங்கே வந்து எங்கள் நிர்வாகத்தை பார், எங்கள் திறமையை பார், எங்களுடைய கலாச்சாரத்தை பார், உலகமே இங்கேருந்து கற்றுக்கிட்டு போங்கன்னு இருக்குது. இப்போ போனால் அதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா இவங்களுடைய நிர்வாக சீர்குலைவும், இவங்களுடைய திறமையின்மையும், இவங்களுடைய ஆற்றலின்மையும் பார்த்தா ரிவர்ஸில் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஸ்லாம்ங்கிறது காட்டு மிராண்டிகளுடைய மார்க்கம், இவனுங்களுக்கெல்லாம் கெப்பாசிட்டியே கிடையாது, இப்படி முடிவு எடுத்துருவாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும் அவர் சொல்கிறார். நான் குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. அவர் சொல்கிறார், நான் ஏதோ சவுதி அரசாங்கத்தை வந்து விமர்சனம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை, ஹஜ்ஜி இப்படி இருக்க வேண்டியதுப்பா, அதோடைய நோக்கம் இல்லையே, இது யாராவது சரி பண்ணுவாங்க, நான் பதிவு பண்ணுறேன், இது சரி பண்ண வேண்டிய விஷயங்கள்ல ஒன்றுங்கிறதுக்காக பதிவு பண்ணுறேன். அதே தான் நானும் சொல்கிறேன், இதெல்லாம் மாறணும். ஒவ்வொருத்தருக்கும் அங்கேருந்து மெசேஜ் வரணும். ஹரம்லேருந்து நம்ம அமீர் பேசுகிறாரு அப்படின்னா என்ன வெயிட் இருக்கும்.
நமக்கான அமீருங்கிற அந்த ஒரு நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி முஸ்லீம்களை மோட்டிவேட் பண்ணி முஸ்லீம்கள் அதுக்கப்புறம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இவங்க இளைஞர்கள் ஹஜ்ஜுக்கு போகணும், வலிமையாக இருக்கிறவங்கள ஹஜ்ஜுக்கு போகணும், அவங்க கையில் நிர்வாகம் எடுக்கக்கூடியவங்க ஹஜ்ஜுக்கு போகணும். அவங்க போனால் தான் உலகம் மாறும். எல்லாம் முதியவர்களாக போனாங்கன்னா அவங்க ஹஜ்ஜுக்கு போய் அந்த அளவுக்கு இது கிடையாதுல்ல. சக்திங்கும் போது மாறிடும்ல. லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு உடல் வலிமை ஆயிரும். ஆமாம், அதான் சொல்கிறேன். இல்லை, உடல் வலிமைங்கிறது அதான். உடல் வலிமை வந்து அங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு, தாயிஃபில் இருக்கிறாங்க, தபூக்கில் இருக்கிறாங்க, லோக்கல் பீப்புள், அவங்களுக்கு பெருசாக பொருளாதாரம் செலவு கிடையாது. இல்லை, இங்கே இருக்கும்போது உடல் வலிமை மட்டும் நிறைய பேருக்கு இருக்கு, ஆனால் பண வலிமை இல்லைல்ல, பொருளாதார வலிமையும் இல்லை. அப்போ பொருளாதாரம் இருக்குது, உடல் வலிமை இருக்குதுன்னா முதல்ல போயிடுறது பெட்டர்ன்னு. புரியுங்களா? எவ்வளோ இப்போ நான் பணக்காரன் ஓரளவு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா முதல் வேலையாக நான் போயிடணும். போயிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு ஹஜ்ஜுக்கு. அப்போ அதான் சொல்கிறேன், நம்ம குரானில் ரொம்ப வீக்கு. புரியுங்களா? குரான் வந்து முஸ்லீமுடைய கடமை வந்து நிறைய பொறுப்புகள் வந்து உணர்த்துது. நம்ம குரானை வந்து ஆழமாக ஊன்றி படிக்கிறதில்ல, அதோடைய விளக்கத்தை தேடுறதில்ல. அதனால் வந்து நமக்கு வந்து அதோடைய சீரியஸ்னஸ் புரியறதில்ல. ஹஜ்ஜு ஏன் செய்யணும், இஸ்லாத்துடைய அந்த சீரியஸ்னஸ் புரியறதில்ல. இதுதான் காரணம். இது புரிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், நம்மளே எஸ்டிமேட் போட்டுக்குவோம் எந்த காலத்தில் நம்ம ஹஜ்ஜு போகணும். அதான் சொன்னல, இது வந்து நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம்னா சஹாபாக்கள் முதல் வேலை அன்றைக்கி என்ன பண்ண, வண்டி எடுத்துருவாங்க, எடுத்து ரசூல்லாட்ட போய் சந்தித்து முசாபா செஞ்சுட்டு வருவாங்க. இப்போ அதே மஸ்ஜிது நபி போர்ஷன் எடுத்துங்க. இப்போ இந்த ஹஜ்ஜுங்கும் போது நல்ல வேலை அது ஒரு மறந்துருச்சு. இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரோம், மஸ்ஜிது நபிக்கு போகிறது கட்டாயம் கிடையாது. ஆனால் அது என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து பையத்து செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போய் அந்த சொர்க்கத்துடைய பகுதியில் போய் நம்ம ரசூல்லா இருந்திருந்தானே நீங்கள் என்ன நினச்சிருப்போம், நடந்திருக்கும். நேராக ரசூல்லாவை பார்க்கறதுக்கு ஒரு தடவை போயிருப்போம். அந்த இடத்துல ரசூலா நம்மளை உட்கார சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுகிறதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து செய்கிறோம். அப்போ ரசூல்லாவோட முசாபா செய்கிறதுக்கு கண்டிப்பாக போவோமா இல்லையா? இப்போ ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு ரசூல்லாவை சந்திக்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் வராமல் இருக்குமா? அப்போ ரசூல்லா இன்றைக்கி என்ன செத்தா போயிட்டாங்க, உயிரோடு தானே இருக்காங்க. ரசூல்லா நபிமார்கள் பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு, அந்த ஹயாத் அவங்களுக்கு இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. என்ன திரை கப்பால் ஒரு வாழ்க்கையை தொடர்பு கொள்ள முடியாது. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்களுடைய அந்த டைமில் தானே இருக்கிறோம், அவங்களுடைய அந்த லீடர்ஷிப்பு கீழே தான் நம்ம இருக்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இது முதலில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய அந்த சிந்தனை வந்து நம்ம முதல்ல போய் அங்கே போய் அவங்கள்ட்ட போய் பையத்து செய்யணும். அல்லாஹ்விடத்தில் அந்த இடத்துல போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா நம்ம முஸ்லீமுங்கிறத அந்த இடத்துல போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது அது ஒரு வெயிட். அப்போ அதுக்கு பொருள், அதான் சொல்கிறேன், அதுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய அந்த அதுக்குன்னு பொருளை திரட்டிட்டு அது பண்ணணும். அப்போ அது சூழ்நிலை டிசைட் பண்ணும். ஒவ்வொருத்தருக்குமான சூழ்நிலை என்ன இருக்குது, எது இருக்குது, எப்படி இருக்குது. ஆமாம், இப்போ இவங்க ஹஜ்ஜுடைய காஸ்ட் அதிகப்படுத்திட்டே போகிறாங்க இல்லையா? நியாயமாக பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு வந்து 1 லட்ச ரூபாயில் ஹஜ்ஜு வந்து முடிச்சுட்டு வரலாம். ஒரே 1 லட்ச ரூபாயில் அழகாக ஹஜ்ஜு முடிச்சுட்டு நிம்மதியாக வரலாம். 1.5 லட்ச ரூபா அவ்வளோதான். இந்த ரம்ஜான் 30 நாள் பேக்கேஜே எவ்வளோ, 1 லட்ச ரூபா தான் இருந்துச்சு. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் தான் கொடுக்கு முளைச்சிருக்கு இந்த பேக்கேஜுக்கு எல்லாத்துக்குமே ரேட். நான் போகும்போது 2019 உம்ரா 45,000 ரூபா, லாக்டவுன் வந்துச்சு, ரிலீஸ் பண்ணி விட்றான் 90,000 ரூபா. என்ன மாறிடுச்சு விலைவாசி, என்ன உலக பொருளாதாரம் அவ்வளோ டபுள் ஆயிடுச்சுன்னு. அப்போன்னா டாலர் 70 ரூபா இருந்துச்சு, 80 ரூபா வந்திருக்கு, அவ்வளோதான் வந்திருக்கு. 10% ஏற்றிருக்கலாமா? எதுக்கு 50%, 100% ஏன் ஏற்றுனீங்க? செஞ்சிருக்காங்க. எல்ஜிபிடி எல்லாம் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லூத் நபியுடைய சமுதாயத்தோட இடம் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு லப்பை கூப்பிடுறாரு, லப்பைக்கு வாங்க அப்படின்னு. அங்கேருந்து ஒரு லப்பைக்கு, என்ன ஆது சமுதாயத்திலிருந்து ஒரு லப்பைக்கு, எல்லா இடத்துலேருந்து இப்போ லப்பைக்கு வருது. இப்போ அதோடைய பிரயாணிகள் போவாங்க. அங்கே வேற தல்வியா இருக்கு, அங்கே வேற ஏறாம இருக்கு, அங்கே வேற சம்சம் இருக்கு, அங்கே ஒரு சம்சம் ஓடும். தல்பியா சத்தமாக சொல்லணும். நபிசுல்லாம் சொல்றாங்க, யார் தல்பியா சத்தமாக சொல்றாங்க அதுதான் நன்மை. தல்பியா சத்தமாக சொல்லணும் அந்த இடத்துல. அதே மாதிரி முடியை பற்றியும் ஒரு விஷயம் சொல்லணும், அதுவும் மறந்துடுச்சு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எந்த ஹஜ்ஜு வந்து ரொம்ப நன்மை பெற்று தரக்கூடியது அப்படின்ட்டு. யாரெல்லாம் வந்து அந்த அரஃபா நாளில் இருக்குல்ல, அரஃபா நாளில் வந்து அந்த முடி யாரெல்லாம் பெருசாக வச்சுட்டு, முடி யார் வந்து புழுதி அடைஞ்ச நிலையில் அந்த மண்ணு படிஞ்சு அந்த மலை பரட்ட தலையாக யார் வந்து ஹஜ்ஜு செய்கிறாங்களோ அந்த ஹஜ்ஜுக்கு வந்து நன்மை ஜாஸ்தி அப்படின்னு இருக்கு. அந்த அடிப்படையில் ஹஜ்ஜுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போவே ஜடா முடி விட ஆரம்பிச்சிரு, விட்டுட்டு போங்க. அதே மாதிரி உம்ராவுக்கு போயிட்டு ஒரு லைட்டாக ஒரு கட்டிங் மட்டும் போடுங்க. நான் வந்து உம்ரா பண்ணிட்டு ஹஜ்ஜு மொட்டை அடிக்கல, எல்லாரும் போனோன்னு மொட்டை அடிச்சிட்டாங்க. அப்புறம் ஹஜ்ஜுக்கு போகும்போது என்ன இருந்துச்சு, சும்மா இவ்வளோண்டு தான் இருந்துச்சு முடியாது ஹஜ்ஜில். மறுபடியும் சும்மா ஒரு ஷேவிங் மட்டும் அப்படி பண்ணோம்னா அது போயிடுச்சு. அது பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நல்ல பெரிய எவ்வளோ முடி ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே வளர்த்திட்டு போங்க, கட்டிங்காக பண்ணாதீங்க. உம்ராலையும் போயிட்டு கட்டிங் லைட்டாக பண்ணுங்க, லேசாக சும்மா ஒரு டச் மட்டும் பண்ண சொல்லுங்கள், டச் மட்டும் பண்ணி விடுவோம். அப்படியே பெரிய முடியோட சுற்றுங்க, பெரிய முடியோட சுற்றி அது ஹஜ் அன்னைக்கு அந்த பெரிய முடியை வந்து இறக்குங்க. அதில் ஒரு ஃபீலிங்கே நல்லா இருக்கு. அது பண்ணிச்சு, நான் அப்படி தான் பண்ணேன். ஹஜ்ஜு பெருசாக விட்டானா முதல்ல இது பரட்ட அது தெரிஞ்சிருந்தால் நான் ஒரு 2 மாதம் முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிருக்கலாம். அது நான் திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணி திடீர்னு போனதுனால எனக்கே ஒரு 10-15 நாள் முன்னாடி தான் இது வந்துச்சு. அதனால் நான் பிளான் பண்ணி போனேன். அதனால் முடி வந்து நிறைய விட்டுட்டு போங்க. டீயா என்னது, டீ கொடு. ஆமாம், வந்தார் கோயம்புத்தூர்ல. பெண்களுக்கும் சேமான கடமை தான், ஆண்கள் மீதான கடமை மட்டும் கிடையாது. பெண்கள் வந்து டிமாண்ட் பண்ணலாம் மனைவியை, கணவனை. ஏன் பெண்கள் 10 பவுன் 20 பவுன் போட்டு வராங்கல்ல, ஏன் இப்ராஹிம் நபி மட்டும்தான் தியாகம் பண்ணுவாங்களா, நீங்களாம் பண்ண மாட்டீங்களா? இன்னும் சொல்ல போனால் பெண்கள் வந்து கணவர்களை கூட்டு போகிற அளவுக்கு அவங்ககிட்ட தான் கெப்பாசிட்டி இருக்கு. 20 பவுன் 25 பவுன் அப்பாலாம் போட்டு கொடுக்குறாங்கல்ல, கணவர் வந்து சோத்துக்கு லாட்டு அடிச்சிட்டு இருக்காரு தெரியுமில்ல. இந்தாங்க நான் 20 பவுன் கொடுக்குறேன், என்னை ஹஜ்ஜு கூப்பிட்டு போங்கன்னு எந்த பெண்ணாவது சொல்கிறாங்களா? ரசூலா என்ன சொல்கிறாங்க, பெண்ணு வந்து பெண்களுக்கு ஜிஹாது எதுங்கிறாங்க, ஹஜ்ஜு தாங்கிறாங்க. ஏன்னா ஓசி காசில் தான் போகணுமா, உங்கள் காசுலலாம் போக மாட்டீங்களோ? வச்சிருக்கீங்களா பர்மனெண்ட்டாக? நாளைக்கு கல்யாணத்தில் நான் என்ன மூஞ்சி காட்டுவேன்? ஏன் கவரிங் நகை போட்டால் கல்யாணத்தில் முகத்தை காட்ட முடியாதா? அது அதாவது ட்ராமா என்னன்னா, அதான் இப்போ பெண்களுக்கு ஒரு சோதனை. ஏன் யார் பணக்காரன்? கணவன் பணக்காரனா பொண்டாட்டி பேர் பணக்காரங்க? முக்கால்வாசி 70-80% பெண்கள் தான் பணக்காரங்க. உயிரே போனாலும் அந்த நகை மட்டும் சேஃப்டியாக இருக்கும். வட்டி கூட தள்ளி விட்டுருவாங்க ஆண்களை. அந்த நகை கடனாக கூட தரமாட்டாங்க, குடும்பமாக வாங்கி தரேன் அப்படின்ட்டு. அது வேற விஷயம். நீங்கள் வாங்குற ஆளுங்க முக்கால்வாசி பேர் வாங்கி தரேன், நானும் அதுதான் வாங்கி தரேன்ட்டு ஒரு 7-8 பவுன் வாங்கியிருக்கோம், திருப்பி இன்னும் கொடுக்கல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன கணக்கு, அவங்களோட சேஃப்டியாக வச்சுருக்காங்க. அதனால் அவங்க காசில் அவங்க போகலாம் இல்லையா? அதுவும் இல்லாமல் டிமாண்ட் வைக்கலாம் மஹரில். அதுவும் இல்லாமல் கணவனுடைய சுச்சுவேஷன் என்னென்னு தெரியணும். இன்றைக்கி மக்களை வந்து அந்த அளவுக்கு நெருக்கடியில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நினச்சி பாருங்கள், எல்லாம் சோத்துக்கு வழியில். முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன? பணக்கார முஸ்லீம் எவ்வளோ பேர் இருக்காங்க? 27 போனா அங்கே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அதாவது என்னன்னா, அந்த 5 நாளுங்கிறது கடுமையான, அதாவது வெயில் காலத்தில் ஹஜ் ஒருத்தருக்கு 5 நிமிஷம் அவ்வளோதான். அதில் நீ என்ன, அதில் நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ அவ்வளோதான். 2 தடவை தட்டுவாங்க, 3வது தடவை உங்களே உள்ள வந்து தூக்கி வெளியே போட்டுருவேன். அதில் ஒரே ஒரு நாள் நிம்மதியாக இருக்கும். இந்த 12வது நாள் முடிஞ்சிட்டு இவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டுக்கே நம்ம தான் என்ஜாய் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாம் காலியாக இருக்கும். 10 பாத்ரூமுக்கு ஒரு ஆள் தான் இருப்போம். விரும்புகிற பாத்ரூமில் போயிட்டு வருவோம். அது அவ்வளோ பெரிய பாக்கியமாக நினைப்போம், பரவாயில்லடா அப்படின்னு. அது ஒரு பொசிஷனு. அது மாதிரி நல்லா, அது ஒரு இதுன்னு வச்சிங்களா, அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அது ஹஜ்ஜுங்கிறது. ரைட்டு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அது என்ன அப்படின்னா, இந்த ஆண்கள் பெண்கள் வந்து அந்த இடத்துல கலவையாக இருக்கிறாங்களே ஹஜ்ஜில், தவாஃபில்
தவாஃபில் பார்த்தீங்கன்னா நெருக்கி அடிச்சுட்டு ஆண்கள் பெண்கள் நம்ம தொடர ஸ்டேஜும் வரும், அதெல்லாம் வரும். அல்லாஹ் வந்து அந்த இடம் எந்த இடம்? அல்லாஹ் பயப்படணும், தக்குவா, அல்லாஹ் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்கிற உணர்வு தான் இடம். அந்த இடத்துல பர்டிகுலராக எல்லாம் என்ன பண்ணுறான், பெண்களை உள்ளே கூப்பிட்றான், வா. அந்த சைத்தான் 1ஆம் நம்பர் பொறுக்கி அவன் பக்கத்தில் தவாஃப் பண்ணு. அவன் உன்னை முறைச்சு பார்த்தானா நான் நோட் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் இவன் தேர மாட்டான்னு அர்த்தம். எப்படி என் முன்னாடியே அவனை நீ சைட் அடிக்கிற அப்படின்னா நீ வாழ்க்கையில எங்கேயும் உருப்பட மாட்டா, நீ போ, நீ 1ஆம் நம்பர் சைத்தான், நீ போ. புரியுதா? அல்லாஹ்வுடைய சர்வைலன்ஸில் ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு முன்னாடி, காபாவுடைய முன்னாடி உங்களுக்கு வந்து பெண்கள் வந்து இந்த பெண் அழகா இருக்காங்கன்னு நீ சிந்திச்சிட்ட அப்படின்னா நீ வெளியே போய் என்ன வேலை பண்ணுவ? இது ட்ரைனிங் எல்லாம் அதுக்குன்னே கொடுறான். அங்கே பாரு, பெண்களை வந்து முகத்தை மறைக்கக்கூடாதுன்னு கண்டிஷனும் போடுறான். பெண்கள் ஹரமில் வந்து முகத்தை மறைக்கக்கூடாது, ஆண்களுக்கு தனி லைன்லாம் கிடையாது, கும்பல் தான், கலந்து தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் விலகி விலகி தான் போகணும், பார்வை நவுத்தி தான் போகணும். பயங்கரமான ஒரு ப்ராக்டிஸ் அது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் சிந்தனையில் உங்களுக்கு தஸ்பீ வந்துட்டு இருக்கும், மைண்டில் உங்கள் வாயில் அது வந்துக்கிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பீங்க. ருக்னுல் யமானி வந்துருச்சுன்னா ரப்பனா இது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸ்னத்தும் வஃபில் ஆখিরাতি ஹஸ்னத்தும், அந்த துவா ஓதிட்டே இருப்பீங்க. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நடுக்கம் தான் ஏற்படணும். புரியுங்களா? இன்னும் சொல்ல போனால் அந்த சுன்னத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க 3ஆவது வானத்தில் ட்ராவல் பண்ணிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மலக்குகளோடு அவங்க மெரிஜாகி போயிட்டு இருப்பாங்க. அங்கே காபா வெறும் கட்டடமாக தெரியுது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான். ஏன்னா யாரெல்லாம் அந்த வஹாபிசமில் ட்ராவல் பண்ணாங்களோ நமக்கு தான் அது கட்டடமாகவும் கருங்கலாகவும் தெரியும். மீதி ஆட்களுக்கெல்லாம் அது வந்து அல்லாஹ்வுடைய வீடு மைண்ட் செட்லேயே அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஃபீலிங்கே தனி. அதனால் பார்த்து எனக்கு ஏக்கமாக இருந்துச்சு. ஏன் எனக்கு வந்து, ஏன்னா எனக்கு முதல்ல கனவு வரும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். 10 வருஷம் 20 வருஷம் 5 வருஷம் முன்னாடியே கனவுல காபத்துல்லா பார்ப்பேன். பார்த்தோன்னு புல்லரிச்சு போய் அப்படியே இதாகி அந்த ஃபீலிங் இதாயிரும். இப்படி இருந்ததுன்ற நேரில் போய் பார்க்கும்போது இவன் சொல்லுவான், பார்க்கும்போது இப்படி ஆகும் இருக்கு, ஓகே இருக்கு, காபத்தில் படத்தில் பார்த்தோம், அதான் இது. சரி போ, எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த ஃபீலிங் கொண்டு வர வேண்டியது இருந்துச்சு. அப்பயும் நம்மளை அறியாமல் அழுக வந்து மஸ்ஜித் நபி போனாலும் அதே தான், மஸ்ஜித் நபியும் அதுதான். அந்த ரியாலு ஜன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திண்ணை தோழர்கள் உட்காந்த இடம், இந்த இடம் பார்க்கும்போது இந்த தானே அபூ ஹுரைரா உட்காந்துருந்தாங்க, இங்கே தானே வரும்போது நம்மளை அறியாமல் தண்ணி வரும். அது 2 ரக்காத் தொழும்போது நமக்கே தெரியாது ஏன் அழுகுறோன்ட்டு, நமக்கு அப்படியே அந்த தண்ணி வரும். வரும்போது அந்த இடத்துல வெளியே இப்போ வந்து சிஸ்டம் பண்ணிட்டான். முதல்ல வந்து அடிதடியாக இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணிட்டான், வெளியே வந்து ஒரு கார்பெட் விரிச்சிட்டான். அங்கே எத்தனை பேர் பிடிக்குமோ அவ்வளோ இங்கே உட்கார வைக்கிறான். அங்கே 200 பேர் தான் கெப்பாசிட்டினா அந்த கார்பெட்டில் இங்கே அவ்வளோ உட்கார வைக்கிறான். 10 நிமிஷம் டைம், ஒரு பேட்ச் உள்ளே விட்றான், 10 நிமிஷத்தில் அந்த பேட்ச் வெளியே வருது, மறுபடியும் இந்த பேட்ச் போகுது, அப்படியே சைக்கிள் ஆகி போயிட்டே இருக்கு. நீங்கள் வந்து முதல்ல புக்கிங் பண்ணணும். நாளைக்கு உங்களுக்கு வந்து 5 to 6 ஸ்லாட்னா 5 to 6 ஸ்லாட் நீங்கள் வந்து லைனில் நின்றுக்கணும். ஒவ்வொரு பேட்சாக உள்ளே தள்ளி நீங்கள் அந்த ஸ்லாட் விட்டிங்கன்னா போச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு நீங்கள் அவுட்டு, அவ்வளோதான். மறுபடியும் நாளைக்கு தான். அதே மாதிரி ஒரு ஹாஜிக்கு ஒரு வாட்டி தான், மதீனாவில் ஒரு வாட்டி தான், டெய்லியெலாம் கிடையாது. நம்ம போன மாதிரிலாம் டெய்லியெலாம் கிடையாது. உம்ராவுக்கு போனோம்ல அப்போல்லாம் வந்து டெய்லியெலாம் கிடையாது. ஒரு ஹாஜிக்கு ஒரு வாட்டி தான் உள்ளே விட்டினா. அதுலேயும் நிறைய பேர் உள்ளே பூந்து போகிறாங்க, தேவையில்லை. நம்மளும் போட்டு அடுத்த ஹாஜியுடைய அந்த உரிமையை போட்டு நம்ம பறிக்க வேண்டியதில்லை. நம்ம போய்ட்டு அந்த இடத்துல நெருக்க அப்படின்னா ஹஜ்ஜுங்கும் போது ரொம்ப ரஷ்ஷு, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம இந்த வருஷம் ரம்ஜான்லேயே ரொம்ப ரஷ்ஷு. அதனால் வந்து நம்ம போட்டு இது பண்ணிக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் சென்சிபிளாக நடந்துக்கணும். அதில் தான் நன்மைன்ட்டு இல்லை. மஸ்ஜித் நபவியில் எங்கே தொழுதாலும் நன்மை, எங்கே இருந்தாலும் அங்கே பர்க்கத் தான். அதனால் பெருசாக நம்ம போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. போதுமா, முடிச்சுக்கலாம். அதை பற்றி வரலாறு எனக்கு தெரியல. ஆனால் சொர்க்கத்திலேருந்து வந்தது வந்து இப்ராஹிம் நபி காலத்தில் தான் வந்திருக்கு. அது சொர்க்கத்தில் அந்த ஒரு கல் மட்டும் இல்லை, மகாம இப்ராஹிமுடைய அந்த கல் இருக்குல்ல, அதுவும் வந்து சொர்க்கத்திலேருந்து வரவழைக்கப்பட்ட கல்லுன்னு தான் அது கேள்விப்பட்ட செய்தி சொல்கிறாங்க, எவிடன்ஸ்லாம் இல்லை, சும்மா நமக்கு பயான்களில் கேட்ட விஷயம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லும் சொர்க்கத்திலேருந்து கொண்டு வரப்பட்டதான் காபாவை கட்டுறதுக்கு. அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்றுவாங்க. அந்த கல் வந்து ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அதை மேலே கூட்டிகிட்டு போகும். ஃப்ளோட்டிங், பறக்கும் கல்லுன்னு வச்சிங்களேன்.
அந்த கல்லில் நின்றுட்டான்னா சாரை ரெண்டு பேர் எப்படி கட்டுறது? சாரம் அங்கங்கே இருக்குது, மூங்கில் எடுத்துகிட்டு வந்து கட்டுறதுக்கு பாலைவனத்தில், அதுதான் சாரம். அதனால் வந்து அதில் நின்றுக்குவாங்க. பையன் கல் எடுத்து கொடுப்பாரு, இவர் மேலே போய் பறந்து அந்த இடத்துல வச்சு விட்டு மறுபடியும் இங்கே வருவார். அதுதான் அந்த கல் தான் டிரான்ஸ்போர்ட் வேலை, லிஃப்ட் வேலை பண்ணும். கடைசியாக அந்த கல்லில் இதே பதிஞ்சிருச்சு. எது? இப்ராஹிம் நபியோட கால் பாதம் பதிஞ்சிருச்சு. அந்த பாதத்துக்கு எல்லாம் மதிப்பு கொடுத்தாங்க. 20 வயசுலேருந்து 86 வயசு வரைக்கும் தௌஹீதை தேடி ஒவ்வொரு ஊராக நடந்தார் இல்லையா? ஏதோ ஒரு ஊர் அல்லாவுடைய அடியார்கள் வாழக்கூடிய பூமி இருக்கான்னு தேடினார்ல. இந்த கால் வந்து நார்மல் கால் கிடையாது, ஒரு ஸ்பெஷல் கால் வச்சுங்கடா. ஆமாம், அந்த கால் வந்து அல்லாஹ் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுட்டான். பார்க்க போனால் நமக்கெல்லாம் போனால் அது ஒரு மூட நம்பிக்கையான மாதிரி பார்ப்பேன். என்னடா சாய்பாபா கால் வச்சுருக்காங்களே அப்படிதான் நமக்கு தோணும். நம்ம இங்கே பார்த்து நம்ம மூட நம்பிக்கை தௌஹீது ஓவர் டோஸ் ஆன ஆட்கள்லாம் போனோம்னா என்னம்மா பாதத்தை பாட்டு நிறைய பேர் அதை வேற தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே போனோம்னா அதை சொல்கிறது, அது ஒரு டேஞ்சரான இடம். அது நம்ம நம்பிக்கை நாசம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விலம். பார்த்துட்டு வந்தேன். பெருசாரு கொஞ்சம் பெருசாரு. இப்போ நம்ம வேணா 10ன்னு வச்சிங்களா, அது ஒரு 14ஆம் நம்பர் செப்பல், 15ஆம் நம்பர் செப்பல் போடுற சைஸில் இருக்காது. கணக்குக்கு சொல்கிறதா இருந்தால் அது கொஞ்சம் லாங் சைஸாக இருக்குது இப்ராஹிம் நபியோடைய அந்த இது. ஆனால் அல்லா பாருங்க, அந்த காலுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்கான் பாருங்களேன். இப்போ பார்க்க போனால் நம்ம ஆங்கிள்லேருந்து பார்க்க போனால் இது என்னடா இது மூட நம்பிக்கை வளர்த்துற மாதிரி இருக்கேங்கிறான். ஆனால் அல்லா மதிப்பு கொடுக்குறான். இந்த கால் சும்மா இல்லை, எவ்வளோ தூரம், அதுவும் பை ரோட் நடந்தே, சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ கஷ்டம். நடந்து 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 ஒவ்வொரு ஊராக வர்றதுப்பா. நீங்கள் அது பாருங்களேன். மதீனாலேருந்து வரும்போது ஜன்னலை மட்டும் பார்த்துட்டு வாங்க. இந்த வழியாத்தான் இப்ராஹிம் நபி அவங்க மனைவியை கூட்டிட்டு பை ரோடு நடந்து வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னும் அந்த பாலைவனத்தோட ஓரத்தில் போய் விட்டுட்டு வந்திருந்தா கூட சந்தோஷமா இருக்கலாம். அவர் வாழ்ந்த பகுதி செழிப்பான பகுதி. எது? ஈராக்கு, இதெல்லாம் செழிப்பான பகுதி. லூத் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு போய் இந்த இடத்துல விட வச்சுட்டான் அல்லாஹ், இவங்களை விட வச்சுட்டான். அப்போ இப்ராஹிம் நபிக்கு அடுத்த கேள்வி என்ன? இப்போ என் பையனுக்கு எவ்வளோ சூப்பர் இடத்துல அல்லாஹ் விட போகிறான், அதெல்லாம் மைண்டில் இருக்கும். என் பையன் எந்த ஊர், அல்லாஹ் இவனை எங்கே அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறான்? கூட்டு ஒவ்வொரு ஊருக்கு கடக்கும்போது இந்த ஊர் அல்லாஹ் இல்லை, இன்னும் கொஞ்சம் இன்னும் போ அப்படின்னு தபுக்கு போகும்போது இவங்களுக்கு கருக்குங்க. என்னடா பாளையம் மணல் வருது, மணலுக்குள்ள 700 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் 1700-800 கிலோமீட்டர் டீப்பில் கொண்டு போய் நடுவு சென்டரில் வச்சு இங்கேருந்து இங்கே போனாலும் 700-800. நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போதே பாருங்கள், ஜித்தா போயிட்டு ஜித்தா ரியாது நம்மளது போகும்போது ஏதோ ஃப்ளைட் ரிப்பேர் ஆகி போச்சு. ஆமாம், ரிப்பேர் ஆகி போய் இங்கே இறக்க வேண்டியது கொண்டு போய் நேராக இதில் இறக்கி விட்டான், ரியாதில் இறக்கி வண்டி நிறுத்தி ஒரு 2-3 மணி நேரம் ஃபுல்லாக இது பண்ணி அங்கே ரியாதுலேருந்து வர்றோம். மறுபடியும் அங்கே பார்க்குறோம், தூரமாக பாலைவனம் தாங்க, ஒன்றுமே இல்லை, ரெட் கலரு. சென்டர் அப்படியா ஒரு சென்டர் எது? மக்கா. அதுலேருந்து நீங்கள் அந்த பாலைவனத்துலேருந்து உயிரோட நடந்து நீங்கள் தப்பிச்சே போக முடியாது. அங்கே கொண்டு போய் மக்கால இறக்கி விட்டு வந்தோம்னா கண்டிப்பாக சமாதி மட்டும்தான், வாகனம் இல்லை, தண்ணி இல்லைன்னு. அதுதான் ரசூல்லா சொல்லுவாங்க தெரியுமா? அந்த துவா பற்றி ஒரு ஹதீஸ் வரும்ல, பாலைவனத்தில் ஒருத்தன் போகிறான், ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு தூங்குறான், எந்திரிக்கும் போது அந்த ஒட்டகத்தை காணோம், தண்ணியும் அதில் தான் இருக்குது, ஒட்டகமும் அதில் இருக்குது, அடுத்து அவனுக்கு சாவு தாங்கிறான். ஏன் சாவு? ஏன்னா பாலைவனத்தை நடந்து நீங்கள் கடக்கவே முடியாது, முடிஞ்சே போயிடுவீங்க. அது மாதிரியான ஒரு பகுதி. இப்போ அதில் வந்து அவர் போய் அல்லாஹ் அவரை விட்டு அந்த இடத்துல செலக்ட் பண்ணி அந்த நேரத்தில் அவர் விட்டு சுப்ஹானல்லாஹ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறத இருந்திருக்காது. பிறந்ததுலேருந்தே வாழ்க்கை போராட்டம் இருந்து 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 வந்திருக்கார். இப்போ நமக்கு அது ஒரு படிப்பினை தானே. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? கம்ஃபர்ட் தானே எதிர்பார்க்குறோம், ரிலீஃப் பார்க்குறோம். நம்மளால என்ன பண்ணுறோம்? நம்ம கொள்கையை சொன்னோம்னாலே, நம்ம அல்லாவுடைய தீன கொள்கையை ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க? சொல்கிறதெல்லாம் பார்த்தா இங்கே வாழவே கூடாது முடியாட்டிருக்கு, இது பண்ணவே கூடாது, பட்டு என்ன தான் பண்ணுறது? அவங்க கவலையே அதுதான் வருது, துனியா போயிருமேன்ற. துனியா போகிறதுக்கு பேர் தான்ப்பா இஸ்லாமு. துனியாவில் வந்து நீ தியாகம் பண்ணுறதுக்கு பேர் தான் இப்ராஹிம். உனக்கு தியாக திருநாள் தான் இருக்குது, உனக்கு என்ன ரிசீவிங் திருநாளாக இருக்குது, கிவிங் திருநாள் தான் இருக்குது. உனக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பண்டிகையே வைக்கல. ஒன்று பட்னி போடுது, இன்னொன்று அறுக்க சொல்லி, ரெண்டு பெருநாள் உனக்கு. ஒன்று என்ன, மாதம் பூரா பட்னியாக கடை திங்காத அவனை தின்னுனா டேஞ்சருங்க. இன்னொன்று என்ன, தியாகம் பண்ணு, இப்ராஹிம் நபி மாதிரி இரு, ஹிஜ்ரத்து பண்ணு, எல்லாத்தையும் விட்டுட்டு வா. நமக்கு போதனை அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு.
குரானில் வருதில்ல 2வது அத்தியாயத்தில் 214 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்ல, உங்களுக்கு முன்ன இருந்தவங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் வராமலே நீங்கள் அப்படியே ஜாலியாக சொர்க்கத்துக்கு போயிடலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிறான். அழியிலன்னா ரசூலும் கூட இருந்தவங்களும் அலறிட்டாங்க அப்படிங்கிறான். அல்லாவுடைய பிடிச்சி உழுக்குன கத்திட்டாங்க. அல்லாவுடைய உதவி எப்போ வரும்ன்ட்டு இப்போ சொன்னேன். அல்லாவுடைய உதவி பக்கத்தில் தான் இருக்குன்னு எப்போ